கார்த்தி ப்ரோ. கார்த்தி ப்ரோ நேத்து அஜித் சாரோட அப்டேட் வந்துச்சுல்ல. அது உண்மையாவே ஒரு அப்டேட்டா நீங்க நினைக்கிறீங்களா? ஐ மீன் அது அப்டேட்டா வுட்டுருக்கணுமா? அ அப் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன. அதான் அது நேத்தே சொல்லிட்டேனே. அவங்க விட்டுருக்க தேவையில்ல. யாரோ எடுத்து போட்டாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கும். லைக்கால இருந்து அபிஷியலா போட்டது தப்பு தான். இல்ல தப்பு தான் மீன்ஸ் அது விமர்சனம் வர்றதுக்கு காரணம் தான். யாரோ ஒருத்தர் ரேண்டமா ஒருத்தர் போட்டிருந்தாரு. இதை பார்த்துருந்தாங்க அப்படின்னா டீம்ல ஒர்க் பண்ற கேமராமேன் எடுத்து போட்டிருந்தாலோ டைரக்டர் போட்டிருந்தாலோ அது இவ்வளவு பெரிய விமர்சனம் இருக்குது. அஃபிஷியலா ப்ரொடக்ஷன்ல இருந்து போடும்போது என்னன்னா, ஓ இதை வச்சு பப்ளிசிட்டி பண்றீங்களா, அந்த மாதிரி விமர்சனம் வரதான் செய்யும். அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ப்ரோ இதுலேயே ஒரு டவுட் இருக்கு எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்து வரணும்னா கண்டிப்பா அஜித்தோட பர்மிஷன் தான் வேணும்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த வீடியோ வந்ததுக்கு ரீசனே வந்து அஜித் தானே ப்ரோ? அவர் தான் சொல்லியிருப்பாரா இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு? கண்டிப்பா அவர்கிட்ட கேட்காமலாம் போட்டிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டு தான் போட்டிருப்பாங்க. அது தப்பா போட்டாங்க. இல்ல எனக்கு ஒரு ஐ திங்க் பிரசாந்த் ப்ரோ வந்து ஒரு 2-3 நாள்லயே ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டாங்க. விடாமுயற்சி வந்து ஒரு அப்டேட் வருது. நல்ல ஷாக்கிங்கான அப்டேட் வரும்ன்ட்டு. நான் பயங்கரமா எதிர்பார்த்தேன். ஏதோ ஒண்ணு விடுவாங்க. படத்துக்கு ரிலேட்டடான்னு சொல்லிட்டு. ஆனா அதான். ஸோ இது வந்து டோட்டலா அன்எக்ஸ்பெக்டட். பிளஸ் இன்னொன்னு இது ஒரு கிரிட்டிசிசமா எடுத்துக்கோங்க. நாட் நாட் டூ ட்ரால் ஆர் எனிதிங். இதெல்லாம் ஒரு படத்துக்கு தேவையில்ல ப்ரோ அவர் பண்றது. எ அ ஒரு படத்துல வந்து டெக்னாலஜி எல்லாம் எவால்வ் ஆயிடுச்சு. ஏன் இவரு இன்னுமே சொந்தமா இதெல்லாம் பண்றாரு? இந்த படத்துல இல்ல, நெறைய படத்துல இத பண்ணியிருக்காரு. நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அஜித் சார் வந்து டியூப் யூஸ் பண்ண மாட்டாரு. ஸ்டண்ட்ஸ் எல்லாம் ஓனா பண்ணுவாருன்னு. எனக்கு முட்டாள்தனம் மாதிரி இருக்கு ப்ரோ. தேவையே இல்ல. அவரு டியூப் யூஸ் பண்ணா கூட சீன் இன்னுமே நல்லா வரும். சரியா? ஓனா பண்ணி எடுக்கணும்னு தேவையில்ல. அவங்க மட்டும் ரிஸ்க் எடுக்கிறது இல்லாம, எல்லாருக்குமே அது ரிஸ்க். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, க்ரூவுக்கு தானே ஒரு கெட்ட பேரு. இப்ப டிசி, மார்வல் மாதிரி பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய டூப் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. எதனாலனா அந்த ஆர்டிஸ்டால அவ்வளோ ரிஸ்கான ஸ்டண்ட் பண்ண முடியாதுன்னு கிடையாது. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு. இப்போ சப்போஸ் ஃபேஸ்ல அடிபட்டுருச்சு, இல்ல முடியாம போச்சு, நடக்க முடியாம போச்சுன்னா, அதுக்கப்புறமா வந்து அவங்களால ஷூட்டிங் தள்ளுபடி லேட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணாங்க. பட் ஏன் ப்ரோ இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்கிறாங்க இனிமே? என்ன ரிஸ்க்? கார் ஓட்டுறது தானே. என்ன ரிஸ்க்? ஆக்சிடென்ட் ஆகுது ப்ரோ. இல்ல ப்ரோ, இந்த மாதிரி பைக் போட்டிருக்காரு. நெறைய படத்துல நெறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல ப்ரோ. அஜித் சார் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் ஓன் பண்ணுவாரு. அவருக்கு இது ஒரு அவருக்கு பண்ண அ பிடிக்கும்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருக்காருல்ல. அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, அது ஸ்டண்ட் கிடையாது. ஓகேவா? கார் ஓட்டுறது தான். சரியா? அதுல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங்லயும் இதே மாதிரி ஒன்று நடந்திருக்கும், போட்டிருப்பாங்க. பட் அஃபிஷியலா அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இதையும் போட்டிருந்தா இது விமர்சனம் ஆயிருக்காது. ஒரு கேமராமேனோ ஒரு டைரக்டரோ இதை போட்டு நாங்கள் ஷூட் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு, பட் ஆனால் நாங்கள் சரி பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஏதோ போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. இல்ல பட் இப்போ விடாமுயற்சியில வந்து ஸ்டண்ட் எல்லாம் ஓனா பண்ணாருல்ல. அது கரெக்டா ராங்கா? அது யாருங்க தியேட்டர்ல பார்க்க போறா? யார் பண்ணாருங்க தியேட்டர்ல? அது ஒரு மேட்டர் இல்ல. அது என்னோட பாயிண்ட் அதுதான் ப்ரோ. அவர் பண்ண தேவையில்லைல்ல. ஆனா அவர் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட பாயிண்ட் அதுதான். அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்ட்டு தேவையில்ல. ப்ரோ இதெல்லாம் அப்டேட் ஐப்பா 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 வந்து ஸ்பீக்கர் ஒர்க் ஆகலையா யாருக்கும்? ஆமா, நான் ரெக்வஸ்டே காட்டல. சரி ஓகே, நீ லீவ் எடுத்துக்கோ. நான் ப்ரோ கார்த்திக் ப்ரோ, என்ன விஜய்? இப்போ இவங்க இந்த வீடியோ அப்டேட் விட்டுருக்காங்க ஓகே. பட் ஏன் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லுக்கே விடவே இல்லை விடாமுயற்சிக்கு? அஜித்தோட ஸ்டில் விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது? விடுவாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு விடுவாங்க. அது ஏன் ப்ரோ அஜித் படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப லேட் பண்றாங்க. வரும்.
ப்ரோ கார்த்திகோ, சொல்லுங்க விஜய். இப்போ இந்த வலைபேச்சுல நிறைய விஷயம் சொல்றாங்கல்ல, அதாவது பக்கத்துல உட்காந்து பேசுற பார்த்த மாதிரி பேசுவாங்கல்ல. இப்போ கோட்டோட டைட்டில் கூட வந்து அவங்க தான் லீக் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதெல்லாம் எப்படி ப்ரோ லீக் ஆகும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி வெங்கட் பிரபுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல இந்த கோபி பிரசன்னாக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்ல விஜய்க்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேருக்குள்ள தான் ப்ரோ தெரிஞ்சிருக்கும். பட் இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி ப்ரோ, யார் ப்ரோ லீக் பண்றாங்க? அவங்க ரொம்ப வருஷமா இருக்காங்களே, ரொம்ப வருஷம். கேட்கல ப்ரோ. மத்தவங்க இப்ப இப்ப கேக்குது. கேக்குறாரு. இப்ப கேக்குது. ரொம்ப 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 வருஷமா இருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த டீம்ல இருக்கவங்க, ப்ரொடக்ஷன்ல இருக்கவங்க எல்லாருமே பழக்கமா இருப்பாங்க. யாராவது சொல்றதுதான் அதை வச்சு சொல்லிடுவாங்க. கார்த்திக் ப்ரோ, பிஜேபி மேனிஃபெஸ்டோ எப்போ வருது? அதுக்குள்ள வரும் ப்ரோ. உங்களுக்கு இந்த ஹெச் வினோத் ப்ராஜெக்ட் எப்போ ப்ரோ தெரியும்? உங்களுக்கு எத்தனை மாசத்துக்கு முன்னாடி தெரியும் அந்த படமா? ஆமா ப்ரோ. எனக்கு என்ன ஒரு மாசம் முன்னாடி தெரியும். ஒரு மாசம் முன்னாடி அவர் இருக்காரு, டாப்ல இருக்கான்னு தெரியும். அவரு மோஸ்ட்லி அவர் தான் கமிட் ஆவார்ன்ற மாதிரி நான் நினைச்சேன். இப்ப அந்த டிவிவி கூட வந்து ஏதோ தமிழ் ப்ரொடியூசர் கொலாபரேட் பண்றாங்கன்னு சொன்னாங்க, அது யாருன்னு தெரியுமா? இல்ல ப்ரோ, இன்னும் முடிவு பண்ணல. ஸோ இது அவருடைய அரசியலுக்கு வர்றாரு இல்லையா, அரசியலுக்கு வரும்போது இந்த படம் பண்றாருன்னும் போது நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அரசியலுக்கு வந்தா வந்து அவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் பேச வேண்டியிருக்கு. ஸோ அந்த டைம்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இன்னொன்று ஓன் ப்ரொடக்ஷனாக போயிடலாமான்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய யோசிச்சுட்டு தான் இருக்காரு. நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கொடுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு யூஸ்வலாக பார்த்துருப்பீங்களே புலி டைமில், அதெல்லாம் பார்த்துருப்பீங்களே. ஸோ ஐடி ரைடு அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துருமா, இல்லை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிடலாமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னும் முடிவு பண்ணல. ப்ரோ தலைவா கார்த்திக் படத்துல ப்ரோ, ப்ரோ கோட் எப்போ ப்ரோ ரிலீஸ்? கார்த்திக் ப்ரோ, கோட் இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ. கோட் வந்து ஆகஸ்ட் இல்ல ஆகஸ்ட் புஷ்பா வந்துச்சுன்னா அந்த டேட்ல இருக்காது. புஷ்பா சப்போஸ் தள்ளுனுச்சுன்னா ஆகஸ்ட் 15 இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம். இல்ல ப்ரோ, இப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கே லேட் ஆகும்ல உங்களுக்கு. ஷூட்டிங் மே முடிஞ்சாலும் டைம் ஆகும்ல ஆகஸ்ட்ல. ஆமா, இப்ப நிறைய ஏதோ ஏஐ டெக்னாலஜில யூஸ் பண்றாங்க. கன்ஃபார்ம் 4 மாசம் அது ஆகும். அது அது வந்து பேரலில் போயிட்டு இருக்கோம், அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருக்கோம். ஆகஸ்ட் எய்ம் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் புஷ்பா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அக்டோபர் ஆயுத பூஜை இல்லை தீபாவளி அந்த கன்ஃபார்ம் ப்ரோ, மாதிரி. புஷ்பா கன்ஃபார்ம். அவங்க ஒவ்வொரு போஸ்ட்லயும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படிதாங்க கல்கியும் சொன்னாங்க. கல்கி சொன்னாங்கல்ல, கல்கி வந்துருச்சா அப்டேட் ப்ரோ, எல்லாரும் சொன்னாங்க வந்துருச்சா அப்படி இல்லை. இல்ல ப்ரோ, இவங்க வேணா கொஞ்சம் பிளான்டா போற மாதிரி தான் இல்ல தெரியுது. இந்த வருஷம் எல்லாமே அதான். இல்ல இந்த வருஷம் எல்லாமே என்னன்னா, ஒரு படம் ரிலீஸ் டேட்டை பொறுத்து இன்னொரு படம் மாறி தான் வரும். இந்த படம் இதுதான் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. ஒரே படம் தான் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, குட் பேட் அக்லி மட்டும் தான் அடுத்த பொங்கல்னு. மீதி எந்த படமே டேட் போடல. ரஜினி 171ல ரன்வீர் சிங்க்கு இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க, அது ஒண்ணு அவர்கிட்ட எல்லாம் பேசினாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்சு நடிக்க மாட்டாங்க. நடிச்சாலும் இது கேமியோ மாதிரி இருக்கலாம், தவிர பெருசாலும் யாரும் நடிக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம். இப்ப வேட்டையன் எப்படி ப்ரோ ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதா? இன்னும் கொஞ்சம் இருக்கு, அடுத்த மாசத்துல முடிஞ்சிடும். வேட்டைன்னு எதிர்பார்க்கலாம். ப்ரோமோ ஷூட் நடந்துருச்சா ப்ரோ? 8ஆம் தேதி. ஓகே ப்ரோ. பிசாசு டைப் ரிலீஸ் ஆகுமான்ட்டு ஏதாவது ஐடியா இருக்கா? அதை பத்தி நான் ஒரு ஸ்பெஷலி அது பிசினஸ் ஆகலன்ட்டு எனக்கு மெமரிஸ் 100 டைம் சொல்லியிருப்பேன். விஜய் சேதுபதி மிஸ்கின் அந்த படமும் அது ட்ரெயின் அது போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மகாராஜா அடுத்த மாசமா ரிலீஸ் நீங்க சொன்னீங்களே, நேற்று சொன்னீங்க. மே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி இருக்கும். மே 15ல இருந்து ஜூன் 15க்குள்ள வந்துருங்க. அதே ப்ரோ, அது ஓடிடி எல்லாம் முடிஞ்சது ப்ரோ. எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான். ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணோம்ல. இப்போ ஐபிஎல் இருக்கு 26ஆம் தேதி, அதை பார்க்க வேண்டியிருக்கு. சரி முன்னாடி பண்ணலாமா பின்னாடி ஐபிஎல் முடிஞ்சு பண்ணலாமா, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது
ஒரு 2-3 நாள்ல முடிவு பண்ணிடுவோம் ரிலீஸ் டேட்டு. கூட என்ன படம் வருது நான் யோசிக்கணும். மே மந்த்ல ப்ரோ எதுவும் கில்லி படம் எதிர்பார்க்கலாம் பெரிய படம். மேல பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. ஜூன்ல இருந்து ப்ரோ கில்லி ரீ ரிலீஸ் வந்து வேர்ல்டு வைட்னு போட்டுருந்தாங்க. அது உண்மையிலே வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்றாங்க ப்ரோ. இந்த போஸ்டர் அப்படிதான் இருந்துச்சு. ஆமா அப்படிதான் சொன்னாரு அவரு. பெருசா வைடா ரிலீஸ் பண்ணோம் அப்படிதான் எய்ம் வச்சிருக்காரு ப்ரொடியூசர் ஹேமத்தனம். ப்ரோ அப்புறம் இந்த எலெக்ஷன் அதே டைம்ல மாதிரி வரக்கூடாதுன்னு அப்படி அது என்ன ப்ரோ அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகுமா ப்ரோ? ஏன்னா எலெக்ஷன் பாட்டு ஓட் போடுவாங்க, அது பாட்டு படம் பார்க்கறது என்டர்டைன்மெண்ட், அது வேற ட்ராக்காக தான் இருக்கும். அது அது உண்மையா எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்லை, எல்லாருக்குமே மூடு வந்து எனக்கு இது கேட்கல. ஃபோக்கஸ்டா வந்து எதை பாக்குறீங்க? இந்த ப்ரோ கார்த்திக் ப்ரோ எலெக்ஷன் கொஞ்சம் மட்டும் தான் வாய்ஸ் ஃபோக்கஸ் பிரேக் பண்ணி ஆயிடுச்சு ப்ரோ. பாக்குறீங்க. இந்த படங்கள் இந்த வார வாரம் என்ன படம் வருதுன்றத கேட்டுட்டு இருந்த நீங்க வந்து மாறிட்டீங்க. ப்ரோ ஒரு ஸோ 20 எலெக்ஷன் செகண்ட்ஸ் வந்து பக்கம் நீங்க பீக்ல பேசுறது இருக்கும்போது கேட்கல ப்ரோ கார்த்திக் ப்ரோ. மிஞ்சி போனா ஐபிஎல் பாக்குறீங்க அவ்வளவுதானே. கார்த்திக் கார்த்திக் கேக்குதா? ப்ரோ கேக்குதா நாங்க பேசுறது? கார்த்திக் ப்ரோ கேக்குது ப்ரோ, நீங்க பேசுறது கேக்குது, அவர் பேசுறதுன்னு கேக்குது. இல்ல அவருக்கு நாங்க பேச கேட்கலன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுறது கேக்குது கார்த்திக் கேட்கல. கேக்குது கேக்குதா? கேக்குது. இல்ல ப்ரோ நீங்க பேசும்போது 20 இல்ல செகண்ட்ஸ் கட் ஆயிடுச்சு. ஆமா ப்ரோ நடுவுல கேட்கல இல்ல நீங்க பேசுறது. எலெக்ஷன் பீக்ல இருக்கும்போது எலெக்ஷனை பத்தி மட்டும்தான் எல்லாரும் பேசுவாங்க. எந்த படம் வந்துச்சு இந்த வாரம், இந்த படம் போன வாரம் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பெருசா கவனிக்காம விட்டுருவாங்க. அது அந்த ரிஸ்க் இருக்கு கொஞ்சம். ப்ரோ பட் ஓட் போடுறது வந்து அந்த ஒரு நாள் தான் ப்ரோ, அதுக்கப்புறம் என்ன ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே, ஏப்ரல் 19க்கு அப்புறம் ஓகே. பட் நீங்க மேலுமே யாரும் பிளான் பண்ணலங்கிறீங்க. படம் இல்லையே, எதுவுமே ரெடியா இல்லைல்ல. எந்த படமும் ரெடியா இல்லை. கோட் ரெடியா இல்லை, கங்குவாட் ரெடியா இல்லை. தங்கநாட்டுல ரெடியா தான் ப்ரோ இருக்கு. தங்கலான் ரெடியா இருக்கு. ஐபிஎல் இருக்குல்ல, ஐபிஎலோட செமிஃபைனல்ஸ் அதெல்லாம் வரும்ல அந்த டைம்ல. மே 26 வரைக்கும் இருக்கு. எங்கேயும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று ஆந்திரா எலெக்ஷன் வந்து மே 13 இருக்கு. தெலுங்கு படத்தை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்காங்க. ஸோ அங்கே பீக்கில் இருக்கும். இங்கே ஏப்ரல் 19 படம் எலெக்ஷன் முடிஞ்சிட்டா கூட அங்கே ஆந்திராவில் இருக்கும். இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சினிமா இண்டஸ்ட்ரி மணிரத்னாலாம் 24ல ரிலீஸ் பண்ண முடியாது. கார்த்திக் சினிமா ராயனும் இண்டஸ்ட்ரி ரெடியா தான் 24ல இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் டவுன், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் போல இருக்கு. நிறைய படங்களும் செகண்ட் ஹாஃப்ல தான் வருது போல இருக்கு. ஜூனுக்கு அப்புறம் வரதுல பெரிய படம். அப்படிதான் எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். நிறைய படம் இருக்கு. எஸ்கே நிறைய படம் இருக்கு. மூவி கிளாஷ் ஆகும் ப்ரோ, பெரிய பெரிய படம்லாம். கண்டிப்பா கிளாஷ் இருக்கும். ரஜினி படம் இருக்கு, கமல் படம் இருக்கு, விஜய் படம் இருக்கு, அஜித் படம் இருக்கு, எஸ்கே படம் இருக்கு, தனுஷ் படம் இருக்கு, எல்லா ஹீரோட படமும் இருக்கு. பட் ஆனா இந்த ரஜினி, கமல், அஜித்தோட படம் மூணுமே லைக்கோடது ப்ரோ, அதனால கண்டிப்பா அதுக்குள்ள கிளாஷ் ஆகாது இல்ல. அதுல கிளாஷ் ஆகாது, தனித்தனியா வரும். பட் சொல்றேன் 6 மாசத்துல அடுத்து இந்த படங்கள்லாம் இருக்குல்ல. கார்த்திக் நீங்க சொல்லிருந்தீங்க நோ புரோக்கர் ஆப், அதுல பேமெண்ட் பண்ணேன், அது உடனே பேமெண்ட் போகாதா? 2 days ஆகுமோ? 2 days கடத்தா உங்களுக்கு நீங்க ஏதாவது இதா கொடுத்துருப்பீங்க. இல்ல 2 பேமெண்ட் இல்ல 2 பேமெண்ட் என் ஃப்ரெண்டோட வேற அக்கௌண்ட் கொடுத்துட்டேன். பேமெண்ட் போய் சேர்றதுக்கு அவன் 2 days டைம் கொடுத்துருக்கான். அந்த டைம்ல தான் போய் சேரும்னு சொல்லி போட்டிருக்கான். கிரெட்ல எல்லாம் பண்ணும்போது இமிடியேட்டா போயிடுது. காட்டுவாங்க, அது அப்படிதான் காட்டுவாங்க. நான் போயிடும். ஆனா நல்ல ஆப் ப்ரோ. கிட்டத்தட்ட 1% கமிஷன். அவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப லெஸ், கம்மியான கமிஷன். நான் ஃபோன்பேல 2% பண்ணிட்டு இருப்பேன், கிரெட்ல பண்ணும்போது 1.9 கிட்ட போய் எடுப்பாங்க. அந்த நோ புரோக்கர் வெறும் 700 ரூபாய் தான் எடுத்திருக்காங்க. அதாவது நான் 50,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா 600 1% கமிஷன் பிளஸ் ஜிஎஸ்டி போட்டு எடுத்திருக்கான். கிட்டத்தட்ட நல்ல சூப்பரான ஆப் தான் அது. ஆனா அது இமிடியேட்டா போய் போகல, இன்னும் 2 நாள் ஆகும் போல இருக்கு. அப்படிதான் போட்டிருக்கான். அவனே டைம் கொடுத்துருக்கான், ஏழாம் தேதி தான் போயிட்டு அவன் அமௌண்ட் ஷேர் ஆகும் சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றதுனால தெரியல. எனக்கெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலாம் வந்திருக்கு. 10 நிமிஷத்துல வந்திருக்கு. முன்னாடி இப்பெல்லாம் யூஸ் பண்றதில்ல. முன்னாடி. தேங்க்ஸ் கார்த்திக் அந்த ஆப் சொன்னதுக்கு. அதனால எனக்கு இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் சேவ் ஆச்சு. இல்லாட்டி ஃபோன்பேல போட்டிருப்பேன், இல்லாட்டி கிரெடிட்ல போட்டிருப்பேன்.
ப்ரோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுல சொன்னீங்க இப்போ கார்டுலாம் ரீசெண்டா. அது யூஸ் எதனால ப்ரோ பண்றது இது மாதிரி நிறைய யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடிலாம்? சொன்னீங்க அந்த டைம்லாம் பேசிட்டு இருந்தீங்க. ஒன்றும் தேவையில்லாத நாள் யூஸ் பண்றது இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இந்த தாய்லாந்து ட்ரிப் போனப்ப கூட இது யூஸ் பண்ணலையா ப்ரோ? லான்ச்லாம் சொல்லுவீங்க. டாஸ்மாக்ல கிரெடிட் கார்டு அங்கே அவங்க காசு இல்லைல்ல. லான்ச்சில் இல்ல இந்த யூஸ் ஏர்போர்ட் பண்ணீங்கன்னா 2 லான்ச் ரூபா அந்த தானே மாதிரி. இருக்கும். ஏர்போர்ட் லான்ச்சில் யூஸ் பண்ணால் 2 ரூபா தானே எடுப்பாங்க, அவ்வளோ. அது ஒரு பிரச்சனை இல்லை, அதுவும் 2 ரூபா திரும்ப கிரெடிட் ஆயிடும், அது ஓகே. இங்கே டாஸ்மாகில் வாங்குறது இல்லை கிரெடிட் கார்டை, நம்ம முக்கிய செலவாக தான் அதில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு முக்கிய காரணம் ஆமா அந்த சவுக்கு தான். ஆமா, அது பண்ண முடியாது. ஆமா, அது பண்ண முடியாது. நீங்கள் வந்து பெட்ரோல் பங்க்ல யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு சார்ஜஸ் போடுறாங்க. ஸோ அங்கே வந்து கேஷ் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிறது. நமக்கு வேற என்ன செலவு இருக்கு? வேற எதுவுமே கிடையாது. ப்ரோ பெட்ரோல் பங்க்ல யூஸ் பண்ணா சார்ஜஸ் போடுறாங்களா கிரெடிட் கார்டுல? இல்ல அது வேவர் ஆமா, ஆயிடுமே, சார்ஜஸ் போடல வேவர் ஆயிடுமே உடனே. ப்ரோ பெட்ரோல் இல்லை இல்லை, அது எல்லா கடைக்கும் கிடையாது, எல்லா கடைக்கும் கிடையாது. அது ஓகே, அது எதுக்கு போட்டுக்கிட்டு கேஷாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். வேற என்ன நான் வந்து செலவு ரிவார்ட் இருக்கு பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு அதான் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. வேற எந்த செலவும் இல்லைல்ல பெருசா. ஏதோ இந்த அதிகபட்சம் இந்த ஃப்ளிப்கார்ட்ல ஏதாவது ஆர்டர் பண்ணாலும் அமேசான்ல ஆர்டர் பண்ணால் அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ணுறது. அதை தாண்டி ஒன்றும் பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. என்கிட்ட இருக்க நிறைய டெபிட் கார்டு பிளாக்கே ஆயிடுச்சுங்க. கிரெடிட் கார்டு இல்லைங்க, யூஸ் பண்ணாமல் 6 மாதம் யூஸ் பண்ணாமல் 8 மாதம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் யூஸே பண்ணலன்னு பிளாக் பண்ணி விட்டானுங்க எல்லாத்தையும். இந்த ஸ்விக்கிக்கெல்லாம் யூஸ் பண்றது இல்லையா ப்ரோ? ஸ்விக்கி யூஸ் பண்ணுற, ஸ்விக்கியே ஆர்டர் பண்ணுறது இல்லையே பெருசாக யாரும். யாராச்சும் கிரெடிட் சில டைம் புக் மை ஷோல டிக்கெட் ஃப்ரீயா வரும் ப்ரோ சம்டைம்ஸ். 1 டிக்கெட் ஃப்ரீ 2 டிக்கெட்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர் கிரெடிட் அது கார்டு. அது கரெக்டுங்க. தேட்டர்லையும் படம் பார்க்கறது இல்லையே. இல்ல ஜென்ரலா சொன்னேன், இங்க யூஸ் பண்றது. தேட்டர்லையும் படம் பார்க்கறது இல்லை. ஒன்று ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்துடுறோம், மோஸ்ட்லி படம் ரிலீஸ் முன்னாடி பார்த்துறோம். இன்னொன்று வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெரிய ஹீரோ படம் தான். அது வந்து பெருசாக கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணி பார்க்கறதில்ல. டிக்கெட் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சு டிக்கெட் போய் இப்போ இந்த பீஸ்ட் இந்த மாதிரி படங்கள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க, லியோலாம் வருதுன்னா டிக்கெட்டை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் சொல்லிட்டு அங்கே போய் கிரெடிட் கார்டில் கொடுக்க முடியாது, அவங்க ஆல்ரெடி பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு காசு கொடுத்து வாங்குறது தான் அது. காசு கொடுத்து வாங்குறதுனா எக்ஸ்ட்ரா ரேட்ல வைப்பாங்க, அதனால அங்கே போய் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண முடியாது. மீதி படங்கள்லாம் மோஸ்ட்லி வந்து முன்னாடியே பார்த்துறதுனால அங்கே வந்து கார்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் டிக்கெட்டே கிடையாது, ரொம்ப அந்த குறைஞ்சிருச்சு. டிக்கெட் ரேட்லாம் அந்த ஓவரா விற்கிறதுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க ப்ரோ மேபி. ஏன்னா இனிமேல் வர பெரிய படங்களுக்கும் ஏன்னா இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6 மாசமா பெரிய படம் வரல, வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இப்போ நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோல ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக பேடிஎம்ல ஓஎன்டிசி ஃபுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கவர்மெண்ட்டோட சர்வீஸ்ட்டு. அதில் நீங்கள் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஈவன் ஜொமேட்டோ கோல்டு யூஸ் பண்ணினா கூட அதை விட கம்மியான ப்ரைஸ்க்கு நீங்கள் இதை வாங்கிடலாம். இந்த கன்வீனியன்ஸ் ஃபீ அப்புறம் இந்த டெலிவரி சார்ஜஸ் இந்த மாதிரி பெருசாக எந்த சார்ஜஸும் வராது. நான் மேக்னா ஃபுட்ஸ்ல ஆர்டர் பேடிஎம்ல இருக்கு ப்ரோ. பேடிஎம்ல வந்து அது வந்து பெங்களூர் அந்த சிட்டிஸ்ல தான் ஃபேமஸா இருக்கு. இன்னும் சென்னையில அந்த இடத்துல நிறைய யாருன்னு எந்த பெரிய ரெஸ்டாரண்ட் எதுவுமே வாங்கல இன்னும். அந்த ஆப் இன்னும் இன்டகிரேட் பண்ணல. பெங்களூர் அந்த சிட்டிஸ்ல தான் அதிகமா இருக்கு, பெங்களூர் மும்பை போன்றதா. சென்னையில அது வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகல. அந்த ஓஎன்டிசி நீங்க சொல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப் தான். அவங்க ஃபுட்டு மட்டும் இல்ல, அமேசான் மாதிரி டோட்டலா எல்லா ஷாப்பிங் எல்லாத்தையும் தான் இன்டகிரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஆப் தான். பட் இன்னும் சென்னையில அது இன்னும் ஃபேமஸ் ஆகல. ஓஎன்டிசி பேடிஎம்ல மட்டும் டைப் பண்ணிருக்காங்க. இன்னும் சென்னையில மற்றபடி வேற எந்த ஒரு தனி ஆப் இன்னுமே அவங்க ஒன்றும் போடல. அது எல்லா டிரைவர்ஸையும் கனெக்ட் பண்றீங்க ஏதோ பண்றாங்க ஒரு நெட்வொர்க் மாதிரி. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப். அதுக்கு அவங்க கீழே வந்து வந்துருவாங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாருமே வந்துட்டு அதுல டைப் ஆயிடுவாங்க. அது ஒரு மினிமல் சார்ஜோட போறாங்க அந்த ஆப் வந்து ஓஎன்டிசி. இப்போ நான் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணேன். அது மேக்னா ஃபுட்ஸ்ல பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் ஆயிடுச்சு. இதுவே அதாவது ஜொமேட்டோல செக் பண்ணி பார்க்க 450 ருபீஸ் ஆச்சு. இதுவே நான் ஓஎன்டிசியில் பார்க்கும்போது 315 ஆச்சு. ஒரு 100 ருபீஸ் பக்கம் டிஃபரன்ஸ் ஆச்சு. ஈவன் அது வந்து நான் ஜொமேட்டோல கோல்டு மெம்பர்ஷிப் வச்சிருந்தேன். அப்படி வச்சிருந்தமே எனக்கு 450 ஆச்சு. இதுல 315 தான் ஆச்சு. ஸோ அதான் சப்போஸ் சென்னையில செட் ஆகலன்னா இப்போ பெங்களூர்ல இருக்கிறவங்க மற்ற சிட்டியில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோ யாரோ இந்த பெட்ரோல் கிரெடிட் கார்டு பத்தி பேசிட்டு இருந்தீங்க.
நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். எனக்கு வந்துட்டு 3 கார்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு 2 கார்டுல வந்துட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அது நெக்ஸ்ட் டே வந்துட்டு ரீஃபண்ட் ஆயிரும். லைக் ஒரு சர்சார்ஜ்னு சொல்லிட்டு ஒரு இப்போ அது 10%ஆ இல்லை அது ஒரு மினிமம் ஒரு இது இருக்குங்க. அது வந்து பண்ணுவாங்க. அது உங்களோட இதுல வராது. நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, அதுல வராது. இப்ப நீங்க வந்து 100 ருபீஸ் பெட்ரோல் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணது 100 தான் வரும். பட் ஆனா உங்களோட அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா, உங்க ஹிஸ்டரி ஸ்டேட்மெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா, அதுல வந்துட்டு 110 ஆர் 111 அந்த மாதிரி வரும். பட் உங்களுக்கு அந்த 10 ருபி கிரெடிட் பேக் ஆகும். அந்த 1 ருபியோ அல்லது ஒரு சம் அமௌண்ட், ஒரு லெஸ் அமௌண்ட் வந்துட்டு கிரெடிட் ஆகாது. ஸோ அது வந்துட்டு இருக்கு. ஆனா என்கிட்ட நான் 3 கார்டு இருக்குன்னு சொன்னல, அதுல 2 கார்டுல இது ஆகும். ஐ மீன் ஸ்டேட் பேங்க் அண்ட் ஐசிஐசி பேங்க்ல ஆகும். எனக்கு சிட்டி பேங்க் கார்டு இருக்கு, அதுல வந்து அது ஆகாது. ஸோ அதுல வந்துட்டு எனக்கு நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னா எனக்கு 111 ரூபாயோ அல்லது 12 ரூபாயோ ஆகும். எனக்கு சரியா எக்ஸாக்டான அமௌண்ட் தெரியல. நான் அது ஒரு டைம் ரொம்ப ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன் நானே. நான் கிட்டத்தட்ட ரொம்ப பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணிட்டு ஒரு டைம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு பார்த்தேன். சும்மா ஸ்டேட்மெண்ட் பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு இது நடந்துட்டு இருக்குன்னு. பட் அதுல இருந்து நான் அந்த கார்டுல போடுறதே இல்லை. தோ அதான் வந்துட்டு என்னோட ப்ரிஃபர்ட் கார்டு மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் சார்ஜஸ் ஒன்று இருக்கு ப்ரோ. பெட்ரோல் ஃபியூல் சார்ஜஸ் போடுவாங்க ப்ரோ. இல்ல அதான் சர்சார்ஜ். அதுக்கு வந்துட்டு இந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி சர்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இப்பவும் அது சர்சார்ஜ் தான் நினைக்கிறேன். எனக்கு அல்ல தெரியல. அது உடனே கேஷ்பேக் கிரெடிட் ஆயிடும். அது ஒரு இப்போ பெட்ரோலுக்கு 10% கிடையாது. இல்ல 10% 1% தான். 1% தான். ₹1 போங்க, அவ்வளவுதான். ₹1 தான். இல்ல கார்த்தி நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சேன் 101 சம்திங் அடிச்சு 101 ருபீஸ் அடிச்சேன். இப்ப நான் ஸ்டேட்மெண்ட்ல செக் பண்ணி பார்த்தா இப்ப 109 ருபீஸ் ₹8 எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்காங்க. கரெக்ட். இல்ல கார்த்தி அது பேங்க் டிஃபரெண்ட் ஆகுது. நான் அதான் சொல்றேன்ல, சிட்டி பேங்க் கார்டுல தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது. ஆனா அதர் பேங்க் கார்டுல பாத்தீங்கன்னா அது வந்து இல்லைங்க. அது வந்து நம்ம வந்து வாங்கி பார்க்கணும். இந்த பேங்க்ல என்ன சார்ஜஸ் போடுறாங்க அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கான டைம் நமக்கு இல்லை, அதனால கண்டுக்கிறது இல்லை. ஓகே, டெபிட் கார்டில் பண்ணிடுறது, கேஷ் பண்ணிடுறது, அவ்வளோதான். இல்ல கரெக்ட். இப்ப விஜய் தான் கேட்டுட்டு இருந்தாரு நினைக்கிறேன், நான் அதுலதான் பெட்ரோல்லாம் போட்டிருக்கேன்னு. இல்ல அதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, சில பேங்க்ஸ்ல வந்துட்டு இப்ப இன்னொரு சொன்னாரு பாருங்க, 8 ருபி மோர் தென் 8 ருபி சார்ஜ் பண்ணிருந்தாங்கன்னு. அந்த மாதிரி என்னோட கார்டுல வந்துட்டு எனக்கு 11 ருபீஸ் சார்ஜ் ஆகுது. 100க்கு போட்டனாவே, ஜஸ்ட் 100 to 1000 போட்டாவே, அது எவ்வளவு போட்டாலும் 100ல இருந்து 1000க்கு எவ்வளவு போட்டாலும் அந்த மினிமம் 10%ஓ அல்லது 11%ஓ ஆகுது. பட் அந்த 1000 மேல போறப்ப வந்துட்டு கரெக்டா அந்த 1% மாதிரி ஆகுது. ஸோ அதான் நான் சொல்ல வருது. ஸோ இதுல வந்து இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. பட் இந்த சிட்டி பேங்க் கார்டு தான் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடினா மேபி கோவிட் முன்னாடி, ஐ மீன் இப்போ சிட்டி பேங்க்ல வந்து வேற பிரச்சனை. அவங்க ஆக்சஸ்க்கு இது கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டா, டொமஸ்டிக் கஸ்டமர் இதெல்லாமே. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அது வேற மாதிரி இருந்துச்சு. சிட்டி பேங்க்ல நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு அடிஷ்னல் சார்ஜஸுமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் அதனாலதான் அந்த கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இவங்க அந்த டிரான்ஸ்ஃபர், அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணாங்க ஆக்சஸ்க்கு, அந்த டைம்ல இருந்து இந்த மாதிரி ஆகுது. பட் அதை நான் கவனிக்காம விட்டுட்டேன். ஸோ அதுதான் ஒரு விஷயம். பட் நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா கொஞ்சம் உங்க ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ற மெசேஜ் வரும். இப்போ நீங்க பெட்ரோல் போட்டோடனே அந்த கார்டு ஸ்வைப் பண்ண உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும், அதுல 100 தான் வரும். பட் ஆனா நீங்க ஆக்சுவலான ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு எவ்வளோ சர்சார்ஜ் அவங்க உங்களை வந்துட்டு சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யாரா இருந்தாலும் யோசிச்சுங்க. கார்த்தி, நான் அதே மாதிரி கீழே கமெண்ட்ல கூட அந்த என்னோட ஸ்டேட்மெண்ட் போட்டிருப்பேன். நான் 500 பெட்ரோல் போட்டேன், 505 சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் அந்த 5 rupees வந்து உடனே கிரெடிட் ஆயிடும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு. அதோட ஸ்டேட்மெண்ட் கூட நான் கீழே எடுத்து போட்டிருப்பேன். அதே மாதிரி
கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க வந்து அந்த ஸ்பெசிபிக் அந்த பெட்ரோல் பங்கோ அவங்களே கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து 7 கார்டு வச்சிருக்கேன். 7 கார்டுல பாத்தீங்கன்னா எஸ்பிஐ, பாரத் பெட்ரோலியம் கார்டுன்னு இருக்கு, இந்தியன் ஆயிலோட ஆக்சிஸ் பேங்க் கார்டு, ஹெச்பி சொல்லிட்டு ஐடிஎஃப்சி கார்டு. இந்த 3 கார்டு நான் எந்த பெட்ரோல் பங்க் போறேனோ அது தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இப்போ நான் 500 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணும்போது 505 ரூபா எடுப்பா, உடனே அந்த 5 ருபீஸ் கேஷ்பேக்கும் வந்துடும். ப்ளஸ் எனக்கு ரிவார்டு பாயிண்ட்ஸ் ஒரு செப்பரேட்டா ஆட் ஆயிரும். இப்போ இப்போ ஹெச்பி கார்டு போட்டேன்னா அந்த 5 ரூபா சார்ஜ் எடுக்கிறான்னா அந்த 5 ரூபாய்க்கு எனக்கு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் செப்பரேட்டா வரும். ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க அந்தந்த பெட்ரோலுக்கு தகுந்த மாதிரி கார்டு செப்பரேட்டா வச்சிருக்காங்க. பெட்ரோல் பங்கு தகுந்த மாதிரி அந்த கார்டு யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். அவங்கவுங்க ஒரு டைப் மாதிரி பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா, எல்லாமே தனித்தனியா டைப் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன், 505 ரூபா பிடிச்சா 5 ரூபா வந்து வேவ் பண்ணி எனக்கு அது திருப்பி அக்கௌண்ட்டே கிரெடிட் ஆயிடும். இது போக பிளஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆகும். ஓகே ப்ரோ, இதில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்துச்சுல, இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், இது வர்றதுக்கு முன்னாடி நான் எஸ்பிஐ கார்டில் போட்டேன்னா எனக்கு அந்த சர்சார்ஜ் வந்துட்டு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். அப்போல்லாம் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஒரு ஒரு சர்சார்ஜ் இருக்கும். அது வந்து மினிமமே எவ்வளோன்ற மாதிரி. ஸோ அது வந்து அப்படி நடந்துகிட்டு இருந்தது. பட் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு கரெக்டாக அந்த 1%, 1%, இவர் இப்போ சொன்னார்ல 500 ரூபாய்க்கு போட்டு 505 ரூபாய்க்கு பண்ண மாதிரி, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ பட் அதே சமயம் அது வந்து கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கு 75% கிரெடிட் ஆகும். 1% எடுத்து 0.75% கிரெடிட் ஆகும், ரீக்ரெடிட் ஆகும். அந்த 0.25% அகெயின் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் கார்டு பே பண்ணுறீங்கன்னா பெட்ரோலுக்கு, எஸ்பெஷலி பெட்ரோலுக்கு, நீங்கள் 100 ருபீஸ்க்கு ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா 100 மட்டும்தான் மெசேஜ் வரும். பட் ஆனால் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து 101 போகும். அது நல்லா பார்த்துங்க. 101 அல்லது அந்த வாட் எவர் பர்சன்டேஜ் அந்த பேங்க் இது பண்ணியிருக்காங்களோ அது போகும். அது நல்லா நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். அது தனியாக தான் வரும், அதுவும் தனியாக தான் வரும். யாராச்சும் இன்னும் கிளியரா பார்த்தவங்க தான் சொல்லிருங்க. ஆமா, நீங்க சொல்ல கரெக்ட் தான். நாளைக்கு அந்த 500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு மெசேஜ், டெபிட்டட் மெசேஜ் வந்து பயன் தான் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது 505 ரூபான்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த அந்த 5 ரூபா மட்டும் தனியா எனக்கு அந்த வேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். நம்ம மெசேஜ் வந்து அந்த எடுக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற காசு மெசேஜ் வராது. நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, நமக்கு ஓகே 500 போட்டோம், 500 தான் பெட்ரோல் போட்டிருக்கோம்னு நினைப்போம். பட் இந்த மாதிரி ஐ மீன் ரெகுலரா பெட்ரோல் போடுறவங்க, டெய்லியும் அந்த கார்டு யூஸ் பண்ணி போடுறவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கணும். அதனால தான் நான் சொல்றேன். பட் அதான் 75% என்னமோ கிரெடிட் ஆகுது, ரீக்ரெடிட் ஆகுது. பட் மீதி அந்த ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். பட் பெரிய அமௌண்ட்டுக்கு போடுறப்ப அது ரொம்ப டிஃபரன்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜிபேல உங்களுக்கு இதே ஏதாவது வருதா? ஜிபேல வராது, ஜிபேல வராது, இப்ப வரைக்கும் வராது. ஆனா ஏதோ இப்ப ஒரு மெசேஜ் படிச்சேன், அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. இப்ப ரீசெண்டா இப்ப இந்த 1 மந்த்துக்குள்ள படிச்சேன், இந்த ஏப்ரல்ல இருந்து சார்ஜ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது யாராச்சும் உண்மைனா தயவு செஞ்சு சொல்லுங்க. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, நானும் கேட்கலான் இருந்தேன். இன்னைக்கு இந்த டாபிக் வந்து எனக்கு ஒரு நல்லதா இருக்கு. ஓ அப்படியா அப்படின்னு சொன்னாங்க, தெரியல எனக்கும் எக்ஸாக்ட்டா தெரியல. இல்ல ஆனா இது நான் நம்பல. என்ன காரணம்னு கேளுங்க. அவங்க போட்டதே வந்துட்டு பிஜேபி கவர்மெண்ட் இப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டாங்க. இந்த எலெக்ஷன் டைம்னால நானும் நம்பல. பட் எனக்கு இருந்தாலும் ஒரு கிளாரிபிகேஷன், நான் அதை யோசிக்கவே இல்லை. மறுபடியும் நான் எப்பவுமே இதுல இருந்து பண்ண மாட்டேன், அது ஃபோன்பேல ஐ மீன் இந்த கியூஆர் கோடு யூபிஐல பண்ண மாட்டேன். ஸோ நான் அதை மைண்ட் பண்ணிக்கல. பட் ஜஸ்ட் என்னோட ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு போனவங்காட்டி நான் யோசிச்சேன், ஓகே அது வந்து ஏப்ரல் ஃபுல்லா மேபி எதிர்கட்சி பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ, எனக்கும் தெரியல. எதிர்கட்சி பண்ணிருக்கலாம். இப்போ நீங்க ரீசார்ஜ் பண்றீங்கன்னா, சப்போஸ் ஜிபேல ஃபோன்பேல பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் பிடிப்பாங்க. அதுக்கு நீங்க இப்போ ஹெச்டிஎஃப்சி வச்சிருக்கீங்கன்னா அதோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதுல போய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்களோ அதுல பண்ணிக்கலாம். அமேசான்லயே பண்ணலாம், எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிடிக்கிறது இல்ல. அமேசான்ல இப்போ வரைக்கும் பிடிக்கல. இல்ல ப்ரோ, இந்த இடத்துல ஃபோன்பே பிடிக்கறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஒரே கூகுள் பே பிடிக்கறாங்க இப்போ. ப்ரோ ஒரே நிமிஷம், நீங்க சொன்னீங்க கூகுள் பே அண்ட் ஃபோன்பேல பிடிக்கிறாங்களா? ஆமா ப்ரோ. ஓகே, இதுதான் அந்த மெசேஜ்ல இருந்துச்சு. அந்த ஒரு 2000 வரைக்கும் வந்துட்டு
அமௌண்ட் என்ன இல்ல என்ன அதுக்கு பிடிக்கிறாங்க என்ன பிடிக்கிறாங்க விஜய்? இல்ல இது வந்து ரீசார்ஜ் ரீசார்ஜ் இல்ல பண்ணும்போது இல்ல இப்போ பிடிக்கிறாங்க ப்ரோ. ஒரு 500 rupees நீங்க ரீசார்ஜ் பண்றீங்கன்னா அதுக்கு 1 ரூபி 1.5 ஒரு 2 ரூபாய் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜ் பிடிக்கிறாங்க இப்ப ஜிபே போன்பேல எல்லாம். ஆனா அமேசான்ல இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல. மற்றபடி ஜிபேலயும் போன்பேலயும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேடிஎம் கூட பிடிக்கிறாங்க இப்போ. நம்ம ரீசார்ஜ் பண்ற மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ற அமௌண்ட். அதெல்லாம் கிரெடிட் கார்டை வச்சு யூஸ் பண்ணாதாங்க. இல்ல டெபிட் கார்டு பிடிக்கிறாங்க இப்போ. இல்ல கார்த்தி, அது வந்து இப்ப டெபிட் நார்மல் கார்டுலயும் யூபிஐ பண்றாங்க. பேமெண்ட்க்கே பிடிக்கிறாங்க. அதான் டெபிட் கார்டு யூபிஐக்கும் பண்றாங்க. அதுதான் நான் எனக்கு படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். பட் அதனாலதான் யாராச்சும் நல்லா தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லுங்கன்னு சொல்ல கேக்குறேன். இல்ல இந்த சார்ஜ் பிடிக்கிறது இப்ப இல்ல ப்ரோ கார்த்தி. அது வந்து போன வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரீசார்ஜிங் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ன்றது இப்ப கிடையாது, போன வருஷமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அது போன்பேல ஃபர்ஸ்ட்ல இருந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. பட் கூகுள் பேல இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 3-4 months முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்கிறேன். Oh my God. இல்ல நான் இது யூபிஐல ரீசார்ஜ் பண்ணி பல வருடங்கள்ல இருக்கும். நான் கிரெடிட் கார்டில் மட்டும்தான் பண்ணுவேன். அதனால எனக்கு சீரியஸா தெரியல. இல்ல கார்த்தி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. அதை பத்தி நம்ம எதுவுமே பேசல. இப்ப ரூபேல வந்து யூபிஐ கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது அதை வச்சு நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம். அது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அது கூகுள் பேலயே நம்ம வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சார்ஜஸ் இருக்கா ப்ரோ? இல்ல சார்ஜஸ்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பிளாட்ஃபார்ம் இல்ல அவன் 1 ரூபாய் கூட பிடிக்க மாட்டானே. நான் 100 ரூபாய் போட்டேன், அக்கௌண்ட்ல இருந்து 100 ரூபாய் மட்டும் தான் இருப்பா கிரெடிட் கார்டு இருந்து. அது வந்து இந்தியால மட்டும் ரூபே மட்டும் தான் அதை அக்செப்ட் பண்ணிருக்காங்க, வேற யாரும் கிடையாது. நீங்க மொபைல் ரீசார்ஜோ டிடிஎச் ரீசார்ஜ் ஏதாவது பண்ணீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ 2 ரூபாய் தான் கொடுப்பான். இல்ல நான் அது சொல்லல ப்ரோ. இப்போ யூபிஐல வந்து ஒரு டீ கடைக்கு போறேன், அங்க போய் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்றது வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெபிட் கார்டுல இருந்து மட்டும்தான் பேமெண்ட் பண்ண முடியும். யூபிஐ அதெல்லாம் ஆடா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ வந்து ரூபே கிரெடிட் கார்டு சொல்லிட்டு அந்தந்த தனித்தனியா பேங்குக்கே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை வந்து நம்ம யூபிஐ பேமெண்ட்ல ஆட் பண்ணியாச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டை வாங்கி ரூபே கார்டை வாங்கி நம்ம டைரக்டா கிரெடிட் கார்டுல இருந்தே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன் இது. இல்ல அது ஆக்சுவலி சார்ஜஸ் இருக்குது அதுக்கு. பட் அந்த கடைக்காரன் பே பண்ணுவான். நீங்க 100 rupees நீங்க கடையில பே பண்ணீங்கன்னா எம்டிஆர் சார்ஜஸ்ன்னு ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் வந்து பே பண்ணணும். பட் அது கடைக்காரன் பே பண்ணுவான். அது கடைக்காரன் தெரியல பேசிக்கா. அது கடைக்காரங்க தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிடுவாங்க. அது சக்சஸ் ஆகாது. இந்த இடத்துலதான் நானும் சொல்ல வரேன். நான் இப்ப யூஸ் பண்றேன், அது கரெக்டா தான் போறேன். 4 மாசமா அதை நான் யூஸ் பண்றேன் ப்ரோ. அது கரெக்டா தான். அது 100% வந்து சார்ஜஸ் வந்து ஒண்ணு நீங்க கட்டணும், இல்ல கடைக்காரன் பே பண்ணணும். நீங்க கட்டலன்னா அவன் கடைக்காரன் கட்டுறான்னு அர்த்தம். இல்ல நான் அதை சொல்லிடுறேன். கடைக்காரன் சொன்னீங்கல்ல, அதை நான் சொல்லிடுறேன். இப்ப நான் வந்து மினிமம் ஒரு 5000 rupees வரைக்கும் அந்த கடைக்காரன் டிரான்சாக்ஷன் பண்றேன்னா அது வரைக்கும் அவருக்கு சார்ஜ் கிடையாது. அதுக்கு 5000க்கு மேல அவர்கிட்ட நான் டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன்னா அவருக்கு வந்து அதுக்கப்புறம் தான் 1.3% டெபிட் ஆகும். இது வந்து ஏன் சொல்றேன்னா, ஏன்னா நான் வந்து அந்த ஒரு பேடிஎம் ஒரு சின்ன பக்கத்துல கடைக்காரருக்கு நான் தான் பேடிஎம்ல அதை வாங்கி கொடுத்தேன் அவருக்கு, இந்த QR கோடு யூபிஐ வச்சு. அவங்க சொன்னது இதுதான், நீங்க ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட பண்றாங்கன்னா கிரெடிட் கார்டை வச்சு 5000 வரைக்கும் அவங்ககிட்ட இருந்து நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பண்ணும்போது சார்ஜஸ் பிடிப்போம் சார். அதுக்கப்புறம் வந்து அந்த கஸ்டமர் திருப்பி ரெகுலரா பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன். இல்ல நான் வந்து ஒரு விஷயங்க, நான் வந்து இப்பதான் வந்து அமேசான் பே தான் யூஸ் பண்ணேன். ஐசிஐசி அமேசான் பே தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ரூபே கார்டு இப்போ ஒரு 4 மாசமா யூஸ் பண்றேன். நான் யூஸரா என்ன சொல்றேன் வரேன்னா, அது சின்ன இந்த கடைக்கு அந்த சில்லறை கடைக்குன்னா ரூபே கார்டு கிரெடிட் கார்டு மூலமா யூஸ் பண்றது ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. ஒரு பெரிய பொருள் வாங்குறப்ப ஒரு 4000 2000 5000 வாங்குறப்ப அமேசான் ஐசிஐசி கார்டு நான் யூஸ் பண்றேங்க. அதுல வந்து 1% ஒரு 3% திருப்பி கேஷ்பேக் கொடுக்குறான். அதை வந்து நான் இபி பில், தமிழ்நாடு இபி பில் கட்ட யூஸ் பண்ணிக்குவேன். இதுதான் நான் என்னோட ஸ்டைலா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரூபே கார்டு வந்து நீங்க இவர் சொன்ன மாதிரி எல்லா இதுலயும் நான் ஸ்கேன் பண்றப்ப 10 ரூபாய் 20 ரூபாய்ப்போ எதுவும் பிடிக்கிறது இல்லை. ஆக்சிஸ்ல ரூபே கார்டு யூஸ் பண்ண கொடுக்குறாங்க, எஸ் பேங்க்ல ரூபே கார்டு யூஸ் பண்றாங்க. அது நல்லா தான் இருக்குங்க. இல்ல அதான் ரூபே கார்டுல ஆக்சுவலா இருக்கு. இப்ப நீங்க வந்துட்டு இப்ப டெபிட் கார்டை எப்படி உங்களோட கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரியே உங்களோட ரூபே கார்டை லிங்க் பண்ணலாம். ரூபே கிரெடிட் கார்டு லிங்க் பண்ணலாம். ரூபேங்கிறது இந்தியன் கவர்மெண்டோடனால வந்து இவங்க என்கரேஜ் பண்றாங்க அதை. இல்ல அதுக்கான இது எனக்கு தெரியல, ரீசன் தெரியல. பட் இது வந்துட்டு இருக்கு.
அப்படி நீங்க பண்றப்ப நீங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லாம நீங்க நார்மலா பண்ற யூபிஐ பேமெண்ட்டை இந்த ரூபே கிரெடிட் கார்ட்ல இருந்து பண்ணலாம். பட் அதே அதர் கிரெடிட் கார்ட்ல இருந்து பண்ணோம்னா நமக்கு 2.1 ஆர் இல்ல 2.5 எனக்கு அது அதர் அதர் கிரெடிட் கார்டுல பண்ணவே முடியாது. கிரெடிட் பண்ண முடியாது தலைவரே. அதர் கிரெடிட் கார்டுனா பண்ண முடியாது. நீங்க ஒரு இப்ப கிரெடிட் கார்டு வாங்கணும்னா ஓகே மேபி என்னன்னா மேபி 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 யா இல்ல அதர் கரெக்ட். கிரெடிட் கார்டுல பண்ண முடியாது. அது இந்த ஸ்கேன்ல ஒத்து வராது. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து டைம் நம்ம ஸ்கேன் பண்றப்ப அவர் பேங்கோட அக்கௌண்ட்ல போற மாதிரி அந்த கடைக்காரர் வச்சிருப்பாரு. அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அதை ஓகே ஒன்றும் பண்ண முடியாது. மேபி நீங்க வந்து அது அதர் பேங்க் அதர் டிரான்சாக்ஷன் அதர் கிரெடிட் இல்ல நான் கார்டு ஒரு விஷயம் யூபிஐ நான் நாட் முடிச்சுக்கிறேனே. அக்செப்டட். இல்ல நான் ஒரு விஷயம் நான் முடிச்சுக்கிறேனே. இது என்னன்னா அவங்க ஸ்கேன் வச்சிருக்கிறது அவங்க பேங்க்லயே விடுற மாதிரி வச்சிருக்கப்ப அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த ஸ்கேனர் பொறுத்து இருக்குங்க. ஸ்கேனர் பொறுத்து வந்து சரி நம்ம கிரெடிட் கார்டு ரூபே கிரெடிட் கார்டு மட்டும் தான் அக்செப்ட் ஆகிறதுக்கு அது பண்ணலாம். இப்போ ஒரு கிரெடிட் கார்டு நம்ம ஓகே அப்ளை பண்ணோம்னா எல்லா பேரும் எதில் புஷ் பண்ணுவாங்கன்னா விசா கார்டு மட்டும்தான் எல்லா பேரும் புஷ் பண்ணுவாங்க. ரூபே கார்டை பத்தி சொல்லவே மாட்டாங்க. அதை இதை நம்மளே கேட்கணும். இல்லைங்க எனக்கு ரூபே கார்டு தாங்க வேணும் அப்படிங்குவாங்க. இல்லைங்க ஒரு விசா கார்டு வாங்கிக்கோங்க. அந்த விஷுவலாக உங்களுக்கு ரூபே கார்டு ஆட் ஆகும் சில பேர் சொல்றாங்க. இல்லைங்க எனக்கு ரூபே கார்டு மட்டும் இருந்தால் மட்டும் போகணும். நம்ம தேர்ந்தெடுத்து கேட்டால் மட்டுமே தான் கிரெடிட் கார்டா சரி ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கறதோட விசா கார்டு தான் கொடுப்பாங்க. விசாவும் மாஸ்டர் கார்டு தான் கொடுப்பாங்க. விசா கார்டு தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க. நம்ம வந்து விசா கார்டு இந்த கொடுத்தா இது வேணும் எம்டிஆர் சார்ஜஸ் பேங்க்கார சம்பாதிக்கலாம் இல்லையா? அதுதான் அதுதான் இல்லைங்க எங்களுக்கு ரூபே கார்டு மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த ரூபே கார்டு நம்ம எனக்கு நல்லா யூஸ் ஆகுது ப்ரோ. பல டைம் காசு இல்லாதப்ப எனக்கு ரொம்ப மந்த் எண்ட் அது இருக்கப்ப ரூபே கார்டு தான் அடுத்த மாதம் கிரெடிட் கார்டில் அது வந்து யூஸ் ஆகுது ப்ரோ. நல்லா யூஸ் பண்ணுற பொறுத்து இருக்கு ப்ரோ. யாரும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணவங்க இல்லைங்க நான் விட்டுட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது இல்ல ப்ராப்பராக அதே வந்து அதே அடுத்த இல்ல இதை கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. இது எப்படின்னா இப்ப இந்த பேடிஎம் வேலட் இருக்குல்ல, அந்த வாலெட்ல வந்துட்டு நீங்க கிரெடிட் கார்டு வச்சு அமௌண்ட் கிரெடிட் பண்ணீங்கன்னா உங்க வாலெட்டுக்கு அதுக்கு வந்து 2.1 ஆர் 2.5 அந்த கரெக்டான அந்த ப்ரோ கரெக்ட் 2.5ல ப்ரோ கரெக்ட் ப்ரோ. அது இது வந்து அது வந்து எப்படி சார்ஜ் அதையும் நான் பண்ணுவாங்க. சொல்றேன். இல்ல ஒரு விஷயம் இருங்க அதையும் கேட்டா நானும் சொல்றேன். ஏன்னா நான் நிறைய தடவை எடுத்திருக்கேன். நிறைய தடவை இது பண்ணியிருக்கேன். இப்ப நீங்க சொல்லுங்க அது சின்ன கொஞ்சம். சின்ன ஆட் பாக்குறீங்க. சின்ன சின்ன ஆட் பாக்குறீங்க. சின்ன சின்ன துண்டு சீட்ல என்ன போட்டிருக்காங்க, நீங்க கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுங்க. நாங்க வந்து 1.8ல இருந்து 2.5 பிடிச்சிட்டு நாங்க அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது பழக்கப்படுத்த வேணாம். பழக்கப்படுத்தாத ஆமாங்க வரைக்கும் நல்லதுதான். இது ஆனா எனக்கு பழக்கப்படுத்தக்கூடாது. ஒரு யாருமே தயவு செஞ்சு பழக்கப்படுத்தாதீங்க. ஒரு நான் முடிச்சுக்கிறேன் தலைவரே. அது பழக்கப்படுத்த வேணாம். நான் இருந்தாலும் சொல்றேன். இது இவங்க மட்டும் கொடுக்கலங்க. அது வந்து என்ன யார் யார் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து இது அது என்ன நோ புரோக்கர் அதுதான் எனக்கு அதாவது எப்படின்னா அவங்க வந்து இப்போ நான் 30,000 எடுத்துட்டேன்னா 30,000க்கு எடுத்துட்டேன்னா அதுக்கு வந்து 600 போடுறாங்க வச்சுக்கோங்க. 600 போடுறாங்க. இதை போட்டோம்னா கிரெடிட் கார்டு பில் வர்றப்ப எந்த ஒரு கிரெடிட் கார்டும் பில் வர்றப்ப என்ன தெரியுமா போடுறாங்க? 30,000 நம்ம 30,600 அப்படின்னு வச்சுக்கிட்டா இதுக்கு தனியா ஜிஎஸ்டி போட்டு அதுக்கு ஒரு 300 போடுறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஜிஎஸ்டி போல இன்னொரு ஒரு குட்டி ஜிஎஸ்டி போடுறான். ஸோ கிட்டத்தட்ட 30,000 30,000 தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும் நான் சொல்றேன். அதை எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம 800 கொடுக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து பேடிஎம்ல இருந்து இது வந்து பேடிஎம் கிரிட்டு அதுக்கப்புறமேட்டு நோ புரோக்கர் இது மூணுலையும் நான் கம்பேர் மூணையும் மாத்தி மாத்தி போட்டு எடுத்ததுல வந்து எனக்கு வந்து நோ புரோக்கர் தான் ஓரளவுக்கு 100 கம்மியாகுது. ஆனா இது வந்து ஒரு தப்பான செயல் தான் அது. பட் இன்னொன்னு கூட சொல்லிக்கிறேன். ரெண்ட்ல நீங்க எடுக்கிறது வந்து ஒரு சர்டன் லிமிட் மட்டும் எடுத்தா பரவாயில்ல. அதுதான் லிமிட் மேல போச்சுன்னா அது ஐடிக்கால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதுவும் பாத்துக்கோங்க. அது தெரியல தலைவரே. அது அந்த அளவுக்கு நம்ம தெரியாது எனக்கு. மந்த்லி நீங்க 50,000 நீங்க பே பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு 6 lakhs கணக்காய் போகுது. ஸோ 6 lakhs ரொம்ப யோசிக்க வேண்டாம் தலைவரே. அது அதை பத்தி ரொம்ப பேசிக்க வேண்டாம். 30 லட்சம் வந்ததுதான் பிளிங்க் ஆகும். நம்ம ஏழப்பட்ட நாள் கடன் வாங்கி தான் 10,000 20,000 ஓகே. பட் 50,000 பெர் மந்த்னா 6 லட்சம் ஆகி போகுது. அது தெரியல அந்த அளவுக்கு தெரியல. நம்ம அந்த அளவுக்கு நம்ம டாக்ஸ் பாக்குறோமான்னு தெரியல. ஆனா வந்து இது எடுக்கவே கூடாதுங்கிறது என்னோட விவாதம். இது எடுக்கவே கூடாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மானத்தை காப்பாத்தும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் இதை தவிருங்க. அவ்வளவுதான். ஏன்னா இது வந்து முக்கியமா வந்து நம்ம வந்து சோம்பேறியா நம்ம வந்து என்னன்னா கடன் கொடுத்து நம்ம கெட்டு போக வச்சுட்டாங்க. முன்னாடி யாருமே ஹோம் லோனே வாங்க முடியாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா டெபாசிட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வாங்கணும். இப்ப சேலரி காமிச்சாலே வந்து ஹோம் லோன் கொடுக்குறேன். எல்லாம் நம்ம கடனா ஆக்கிறாங்க. கொஞ்சம் தவிர்க்கணுங்கிறது என்னோட அவ்வளவுதான். கிரெட்ல வந்து 40,000 50,000 லிமிட் எக்ஸாக்டா தெரியல. பட் நீங்க 50,000 போட்டீங்கன்னாக்கா அவன் ரெண்டல் அக்ரிமெண்ட் ஸ்கேண்ட் காப்பியே கேக்குறான் இப்போ. ப்ரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல, அவர் பேர் எனக்கு வேற சாரி வரல இங்க. இல்ல நீங்க சொன்னீங்க
பேடிஎம்ல அந்த பேடிஎம் வாலெட்டுக்கு ஆட் பண்றப்ப ஆட் பண்ணும்போதே அவன் காசு பிடிப்பான் ஜி. ஆமா வேலட்ல ஆட் இல்ல பண்ணும்போதே அது காசு பிடிக்கிறான். பிடிப்பான். இல்ல அது அதான் பிடிக்கிறான். அதுதான் இல்ல இப்போ நான் வரைக்கும் அதான் தலைவரே நான் பேடிஎம்ல எடுத்திருக்கேன், எல்லாத்துலயும் எடுத்திருக்கேன். ஆனா தி பெஸ்ட்ன்னு கேட்டிங்கன்னா பேடிஎம்ல ரொம்ப காசு ப்ரோ கூட. ப்ரோ 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 நோ நான் புரோக்கர் தான் அது இப்போ. இல்ல நல்லதான் நான் ப்ரோ. அதுக்கு அது ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் கேக்குறது என்னன்னா, இப்ப அந்த பேடிஎம்ல நம்ம பணம் வந்து 1000 பண்றேன்னா அவன் ஒரு 1020 25 பிடிப்பான். ஆமாங்க. அதுக்கு எனக்கு மேல முன்னாடியே பிடிச்சிரும். நீங்க இன்னொரு சார்ஜஸ் வரும்னு சொல்றீங்களா? ஆமாங்க வருங்க. நீங்க ஜிஎஸ்டி கிரெடிட் கார்டு எவ்வளோ பே பண்ண ஜிஎஸ்டி எவ்வளோ கிரெடிட் கார்டுல கடைசி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நீ இந்த இடத்துல நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க. ஓகே ஓகே அடுத்து நம்ம அது தெரியாது. நீங்க என்ன நினைப்பீங்க, இது மட்டும் தான் பிடிக்கிறான் அப்படின்னு நினைப்பேன். அவனே போட்டிருப்பான் இது ஆடிங் பிளஸ் போட்டிருப்பான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம கிரெடிட் கார்டில் ஜென்ரேட் பண்றப்ப நீ வந்து அதான் சொன்னல 3600 எடுத்திருக்க. 3600 நான் 30,000 எடுத்தனால சொல்ல வரேன். எனக்கு ரெண்டு கொஞ்சம் குட்டி போடுவான். அதுவும் ரெண்டு ரெண்டு குட்டி ஜிஎஸ்டிக்கு இன்னொரு போடுவான். ஜிஎஸ்டி. இன்னொரு ஜிஎஸ்டி போடுவான். ஓகே ஓகே. இல்ல இது நான் எப்ப பண்ணேன்னா, இப்ப லாஸ்ட் மந்த் பண்ணேன். நான் ஒரு 2000 பண்ணேன். 2000னா 4 to 500 பண்ணேன். அப்போ வந்து அந்த 500 பண்ணும்போதே எனக்கு அதுக்கான அந்த சார்ஜஸ் எடுத்தான். பட் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணல. நான் நினைச்சது என்னன்னா, ஓகே இந்த சார்ஜஸ் ஆல்ரெடி 2% இங்க நம்ம மணி ஆட் பண்ணலே வாலெட்டுக்கு மணி ஆட் பண்ணலே எடுக்கிறான். ஸோ இதனால வந்து ஃபர்தர் சார்ஜஸ் இருக்கான்னு நினைச்சேன். இல்ல பேடிஎம் மட்டும் வித்தியாசம் எடுப்பான். நீங்க கிரெடிட் கார்டில் ஆட் பண்ணும்போது மட்டும் தான் காசு எடுப்பான். அதுக்கப்புறம் ஓகே பேங்க்ல டெபிட் ஆகும்போது அவன் விட்டுருவானா. இப்போ எனக்கு பேடிஎம் இப்போ இந்த ப்ராப்ளத்தினால எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. பேடிஎம் வாலெட்ல இல்ல இப்போ வந்து பேடிஎம் இது இது வாலெட்டே இது இல்ல, க்ளோஸ் இல்ல வாலெட்டே நீங்க இல்ல நீங்க இது வாலெட்டே வந்து இல்ல. சொல்லியிருக்கீங்க. டெஃபினட்டா நான் என்னோட ஸ்டேட்மெண்ட் செக் பண்றேன். நாளைக்கு மேபி நாளைக்கு இது வரப்ப நீங்க நான் கரெக்டா சொல்லிடுறேன். எடுத்த நாளுக்கு அடுத்த நாள் பிடிச்சிருப்பான். நீங்க 7ஆம் தேதி எடுத்தீங்கன்னா 8ஆம் தேதி பிடிச்சிருப்பான். இன்னும் 2 ஜிஎஸ்டி 2 வந்து குட்டி குட்டியா போட்டிருப்பான். ஒரு இல்ல அதை ஜிஎஸ்டி நான் போடும் லாஸ்ட் மந்த் அதுக்கு எடுத்தேன். ஸோ லாஸ்ட் மந்த் எடுத்தேன். நான் தரவை செக் பண்ணிட்டு சொல்றேனே நாளைக்கு என்ன யாரும் ஏதுன்னு. சொல்ல மாட்டாங்க தலைவரே. இது வந்து பெருசா யாரும் சொல்ல மாட்டாங்க இத. ஆனா ஓகே ஓகே ஓகே. என்ன சொல்றது, அதான் என்ன சொல்றது, இது ஒரு கொஞ்சம் கெட்ட பழக்கம் தான் அது. இல்ல அதான் நம்ம இதுல கடன் என்ன கொடுத்து இதுல கடன் கொடுத்து கொடுத்துறேன். நீங்க பேசல கீழே வந்து கண்டபடி திட்டிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. எனக்கே தெரியலங்க அது. ஐயோ சாரி. நான் அதை சாரி கவனிக்கவே சாரி இல்லை. சாரி அந்த சேஞ்ச் த எனக்கு டாபிக் எனக்கு கார்த்திக். எனக்கு இல்லை எனக்கு நெட்வொர்க்கும் ப்ராப்ளமா இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது. அது ஐயப்பன் ஸ்பீக்கர்ல மாட்டாது தான் எனக்கு தெரியல. இது கௌரிகள் வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டிருந்தாங்க. அப்பதான் பார்த்தேன். ஏகப்பட்ட முன்னாடி நம்ம டேக் பண்ணாம வந்து லக்ஷ்மி உனக்கு போட்டிருக்காங்களா சொல்றது இல்லையா நீ? சரி ஓகே கார்த்தி, யாரு பாலிடிக்ஸ் தலைகள் பேசிட்டோம். பாருங்க லக்ஷ்மி இயல் எவ்வளவு கமெண்ட். சரி ப்ரோ, பாலிடிக்ஸ் பத்தி நான் ஒண்ணு சொல்லவே சொல்லிடுறேன். இல்லைங்க. எனக்கு தெரியல ப்ரோ பாலிடிக்ஸ் பத்தி ஒண்ணு சொல்லிடுறேன். அப்படியே பேச்சோட பேச்சா. இல்ல நான் இந்த இவரு என்ன அவரு நம்ம டிஎம்கே காரர் காமாட்சி நாயுடு, அவர் தான் ஸ்போக் பர்சனாங்க. யாராச்சும் தெரிஞ்சு சொல்லுங்க. அவரோட வீடியோ பாக்குறேங்க, ஜாலியா இருக்குங்க. சீரியஸா ஜாலியா இருக்கு. யாருக்காச்சும் ஸ்ட்ரெஸ் இல்ல ஏதாச்சும் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருந்தா போய் காமாட்சி நாயுடுன்னு தேடி அவர் வீடியோ பாருங்க, ஜாலியா இருக்கு. நான் எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். இல்ல ஜாலியா இருக்கு. இல்ல யாராச்சும் நீங்க கேட்டிருக்கீங்களா ஆல்ரெடி? கேட்டிருந்தா சொல்லுங்க. ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இல்லைங்க, ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. இல்ல கார்த்தி, இப்ப எலெக்ஷன் அந்த பக்கம் வர நம்ம நம்ம என்னது இந்த மீடியா நண்பர்களும் நல்லா அவங்கள அவரு வந்து முக்தாரோட பேட்டி எடுக்கும் போது அப்பையில இருந்தே அவரு ட்ரோல் மெட்டீரியல் தான். இப்ப ஒன்றும் புதுசா இல்ல ஜாலியா இருக்கு கார்த்தி. காமாட்சி நாயுடு ஒருத்தர் கூட இப்ப ஃபேமஸ் ஆனாரு, வைரலா இருந்தாரு. அவரா டிஎம்கே இந்த கெட்ட வார்த்தை பேசிட்டு. அவரு கிடையாது. அவர் பாவம். அவர் நல்ல மனுஷன். கெட்ட வார்த்தை அவர் இல்ல. இவர் வந்து ஃபன்னா பேசுவார். ஃபன்னா இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கணும் எவ்வளவு ஓட்டுனாலும் வந்து திரும்ப அதே பேசிட்டு இருப்பாரு. ராபின்சன் இல்ல ஸ்பீச்ல அவரே சொல்லுவாரு, அவங்கள கழுவி ஊத்துறாங்கன்னு அவரே சொல்லுவாரு. எங்களை நீங்க வைரலான வேர்ட்ஸை தவிர மத்ததெல்லாம் ரொம்ப அபியூசிவா இருந்தது. அவங்க ஏன் ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல ப்ரோ? டிஎம்கேல தான் இருக்காங்க, எது சொல்றீங்க?
எது அந்த ஒரு கெட்ட வார்த்தை பேசி பேசி ஃபேமஸ் ஆனாரு, அந்த வார்த்தையை கூட இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து அண்ணாமலையை பத்தி பேசிட்டு இருந்தாரு, நிறைய பேர் வந்து அப்ப எப்படின்னு கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருந்தாரு. நான் யூடியூப்ல பார்த்தேன். அரசியல்னா வந்துட்டு இந்த இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். முன்னாடியில கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். நாளைக்கு விஜய் அண்ணா வந்தாலும் இதுதான் இருக்கும். அரசியல் வந்துட்டா இல்ல ப்ரோ, சோஷியல் மீடியால பேசுறது வேற, இப்போ ஸ்டேஜ்ல நின்று பேசுறது வேற. இல்ல ஸ்டேஜ்ல பேசுறது ரொம்ப ஓவரா இருந்துச்சு, ஆனா அதையும் கொண்டாடுறாங்களே இப்போ. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ சோஷியல் மீடியால எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். கார்த்திக் வணக்கம். சங்கி crocodile இருக்கான். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. சங்கி கொக்கடைல என்னங்க பேர் அது? சங்கி முதலை எல்லாம் நம்ம கட்சி தான் கார்த்தி. அது ஓகே, அது சங்கி முதலை என்ன அது என்ன அர்த்தம்? கூவத்து முதலைங்க. ஓ ஓகே ஓகே. தட்டை ரொம்ப கரையான் இருக்குல்ல, ஆமா அதே மாதிரி முதலை. முத ஆரம்பிச்சது முதலை வச்சுதானே கதைய ஆரம்பிச்சோம். கட்டெரும்பு ஒரு பக்கம், கரையான் ஒரு பக்கம், முதல்ல ஒரு பக்கம். ஓகே ஓகே புரியுது. கார்த்திக் ப்ரோ, ஆக்சுவலா உங்களுக்கு பிஜேபி பாலிடிக்ஸ்ல பிடிக்காத விஷயங்கள்லாம் என்னென்ன ப்ரோ சொல்லுறோம்? உங்களுக்கு அந்த கட்சி ரொம்ப பிடிக்கும், பட் ஒரு சில விஷயங்கள்லாம் கட்சி பிடிக்கணும் இல்ல கட்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. எப்பயுமே யாரு இங்க பெட்டர் அப்படிதான் பார்க்க முடியும். அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்க வந்து அரசியல ரொம்ப நல்லவன்னு தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா 100 ஓட்டு வாங்குவார் ஒருத்தர் உங்க தொகுதியிலே நின்று. அவர் தான் ரொம்ப நல்லவராக இருப்பாரு. அவர் ஃப்ரெண்டு இங்கே போக வேண்டியதான். அது கிடையாது. இங்க வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் இருக்கிறதுல யார் பெட்டர் அப்படிதான் பார்க்கணும், வேற வழி இல்லை. பிஜேபி மேலே நிறைய விமர்சனம் இருக்குங்க. நிறைய நான் முன்னாடி சொல்லியிருக்கோம். அவங்க வந்து ப்ரோ இந்துவா இருக்கிறது ஒரு இடத்துல தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் வந்து அதுக்கு பிராச்சித்தம் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க. அதை ஏத்துக்கிறது இல்லை. என்ன பண்ண முடியும்? இன்னொன்று இந்த இடி ரெய்டுலாம் சொல்லுவாங்களே, இடி ரெய்டுலாம் வந்து எல்லாம் இவங்களுக்கே விடுறாங்க, அவங்களுக்கே விடுறாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. என்னங்க பிஜேபியில் இருக்கீங்க ஒருத்தனை கூட ஐடி ரைடு ரைடு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழலுக்கு எதிராக பேசுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஊழல் பண்ணவங்களே கட்சியில் வந்து சேர்த்திக்குவாங்க. ஸோ அது அரசியல். பட் அது அரசியலோட தான். வாரிசு அரசியல் பற்றி பேசுவாங்க. அவங்க கட்சியிலே கூட நிறைய இடத்துக்குள்ள வந்து வாரிசுக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி விமர்சனம் நிறைய இருக்கு, பிஜேபி மேலேயே இருக்கு, இல்லாம இல்லை. பட் யார் கம்பேரிட்டிவ்லி யார் பெட்டர் அப்படின்னு தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது நமக்கு அது கரெக்ட் ப்ரோ. இப்போ மத அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க, சரியா? இந்த மாதிரி ரிலீஜியஸ் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அதாவது அதுதாங்க, இப்ப அவங்கள ஒரு இடத்துல தள்ளுறீங்க இல்லையா? நீங்க மொத்தமா சேர்ந்துக்கிட்டு சர்ச்சிலையும் மசூதியிலையும் பேசி இவங்களுக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைக்கும் போது அவன் என்னங்க பண்ணுவான்? அவனுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்கு? அவன் என்ன இல்ல நான் வந்து இப்படியா பேச முடியும்? இல்ல, எனக்கு முக்கியமா தோணுன கிரிட்டிசிசம் என்னன்னா, அந்த ராமர் டெம்பிள் அன்னைக்கு ஒருத்த வந்து சர்ச் மேல ஏறி நின்று பிரச்சனை பண்ணானே, அவனை இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. இப்போ அது மத நம்பிக்கைக்கு அது இல்லாம அவமானப்படுத்துறது தானே அதெல்லாம். இப்போ வரைக்கும் இப்போ ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அது எங்க நடந்துச்சு? அது மத்திய பிரதேசத்துல நடந்துச்சு இல்லையா? மத்திய பிரதேசா? அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது நானே சொல்லிடுறேன். மத்திய பிரதேசில் அது நடந்துச்சு. ஒருத்தன் பண்ணான், அவன் சின்ன பையன் நினைக்கிறேன். பட் அதுதான் சொல்றேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, இதுதான் உங்க மேல இருக்க குறைகள்னா இதுதான் சொல்ல முடியும். இல்ல கார்த்தி, இது விஜய், நீங்க வந்துட்டு அந்த ராமர் கோயில் திறப்பன்னைக்கே நீங்க இதை வந்து பேசுனீங்க. நான் இப்ப கேக்குறேன், சாரி, நீங்க இந்த கேஸ ஃபாலோ பண்றீங்களா? இல்ல பெருசா ஃபாலோ பண்ணீங்க, பட் இல்ல ஃபாலோ பண்ணல. அந்த கேஸ பத்தி இல்ல இந்த கேஸ பத்தி நான் பேசல. இப்போ அந்த சர்ச் மேல நீங்க வந்து இல்ல நீங்க சொன்ன வார்த்தையை தான் நான் கேக்குறேன். நீங்க வந்து அவனை எதுவும் பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்?
அது எப்படி தெரியும் உங்களுக்கு எதுவும் இல்ல பண்ணலன்னு? ஆக்ஷன் எடுத்தாங்களா கேக்குறேன், ஏதாவது கேஸ் போட்டாங்களா அவன் மேல, ஜெயில ப்ரோ நான் போட்டாங்களான்னு கேக்குறேன். அதனாலதான் நான் இன்னொரு வார்த்தை ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீங்க அதை ஃபாலோ பண்றீங்களா அந்த கேஸ? இல்ல 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 நீங்க அப்படி உங்களுக்கு கேட்கல. நீங்க தெரியல. நீங்க எட்டவன்னா நீங்க வந்து ஏன் எதுவுமே பண்ணலன்ட்டு தான் கேட்டீங்க கார்த்தி. அதுதான் கேட்டாரு. நான் அதனாலதான் கேக்குறேன். நீங்க அந்த கேஸ் ஃபாலோ பண்ணல, உங்களுக்கு அதோட ஹெட் அண்ட் டெயில் தெரியாது. ஆனா நீங்க வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலன்ற மட்டும் சொல்றீங்க. அது இல்ல எப்படி? நான் அந்த கேஸ ஃபாலோ பண்ணலைங்க. நான் சொல்றது அந்த மாதிரி ஒருத்தன் சர்ச் மேல ஏறி நின்னு பிரச்சனை இல்ல பண்ணாங்க, இல்ல அவனுக்கு அப்படி இல்ல. யாரு எடுத்தாங்களா? இல்ல யாரு யாரு இவரு சங்கி குரோக்கடைல யார் பேசுறது? இல்ல நான் கார்த்தி பேசுறேன். என்ன கார்த்தி ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அதுக்கு? இல்ல ஆக்ஷன் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. பட் இவர் ஆக்ஷன் எடுக்கலன்னு அதுதாங்க சொல்றாருல. இல்ல அது இல்லங்க கரெக்ட் அவர் இல்லைங்க. அரெஸ்ட் அது பண்ணிட்டாருன்னு வைரலான சொன்னாங்க. வீடியோ இல்ல அது வைரலான வீடியோ இல்லையா? அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அந்த 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 வீடியோ வந்து சர்ச் பெருசா வைரல் ஆச்சு. சோ அதுக்கு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அதை காட்டணும்ல. அதை அதை வந்து அரெஸ்ட் அப்படி பண்ணிட்டாங்க. பண்ணியிருந்தா அதை வந்து பெருசா காட்டணும்ல. அதோட பெருசா ஒரு ஆளுங்கச்சியா இருக்கீங்க அப்படின்னு காட்டணும்ல. அதை பண்ணிதான் ஆகணும். பண்ணாலுமே ஒத்துக்க போறது இல்ல. ஓகே பண்ணிட்டா கூட இது ஒரு மேட்டரா அப்படின்னு பேசுவாங்க. பட் இருந்தாலும் அதை பண்ணிதான் ஆகணும். வேற வழி இல்லை. இல்ல பண்ணியிருந்தா ஓகே ப்ரோ, எனக்கு அது விஷயம் தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி அது பெருசா யாரும் சொல்லல. அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா சந்தோஷமா. இல்ல ப்ரோ அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இங்கேயும் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். வேற எதுவும் இல்ல 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 ப்ரோ. அதனாலதான் கேட்டேன். இல்ல ஏன்னா அது நடந்து 3 மாசம் என்னமோ ஆகுது. ஸோ அதனால கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே ப்ரோ. இல்ல விஜய், இங்க வந்து ஒரு தப்பான புரிதல் இருக்கு. இங்க மைனாரிட்டி இது பண்றதுதான் பெருசா காட்டுறாங்க. நான் இங்க பாம்பேல தான் இருந்தேன். உங்களுக்கு அதே ராமர் கோவிலுக்கு முன்னாடி நாள் இங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியல ப்ரோ, என்ன பிரச்சனை பண்ணு? கார்ல போயிட்டு இருந்தது, நம்ம எல்லாமே ஒட்டுவோம்ல, யார் ஏதாவது இது பேசுறது பண்ணது. கேட்கல. கார்ல இது பண்ணிட்டு இருக்கும்போது முஸ்லீம் ஆளுங்க வந்து அடிச்சானுங்க. கேக்குதா? அடிச்சு ரத்தம் வந்து இது பண்ணிச்சு என் வீட்டுக்கு நீங்க பேச பக்கத்துல கேக்குது தான். ப்ரோ. சரிங்களா? அதனால அதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா, எவனாவது ஒருத்தன் இந்த மாதிரி லூசனமா பண்றது இருக்கதான் செய்வான். அதை பூம் பண்ணி காட்டுறது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்னு பண்ணிட்டு மைனாரிட்டினாலே அவன் இன்னசென்ட் அப்படின்னு காட்டுறது தான் இங்க பிரச்சனையா இருக்குது. நீங்க சொன்னீங்களா அந்த சர்ச்சை, தப்பு தான். ஆனா நீங்க அதை பூம் பண்ணி காட்டுறதுல என்ன பண்றீங்கன்னா, மத்தது நான் உண்மையா சொல்றேன், இது பொய்யலாம், நீங்க நியூஸ் எடுத்து பாருங்க. என் வீட்டு பக்கத்துல நடந்தது. அடிச்சாங்க. இப்போ அந்த லேடிஸ் எல்லாரும் இருந்தாங்க, அடிச்சு அவங்களுக்கு பிளட் எல்லாம் வந்துச்சு. பயமாவே இருந்துச்சு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போறதுக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. அப்படி நடந்துச்சு. முஸ்லிம்ஸ் ஆளுங்க எதுக்கு பண்ணாங்க தெரியுமா? ஒண்ணுமே இல்லை. அந்த கார்ல அவங்க இது கொடியும் வந்து ராமரோட அந்த போட்டோ போட்டு வச்சிருந்தாங்க. எப்பயும் அவங்களுக்கு மதத்துக்கு அவங்க நம்பிக்கையும் வச்சுட்டு போறாங்க. அவங்க ரோட்ல வர்றது இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கப்புறம் நீங்க பாத்துருப்பீங்க, அதை பெருசா கேக்குதா? பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷாப்ஸ் எல்லாம் இடிச்சாங்க. அது இல்லீகல் ப்ரோ உங்க வாய்ஸ் எனக்கு கேக்குது கேக்குது, அவரு கார்த்தி. கேட்கலன்னு நினைக்கிறேன். பட் அவர் என்ன பேசுறது பிரச்சனைனா, கேட்கல. இல்ல அவரு என்ன கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்ல கார்த்தி கேக்குது இல்ல அவர் கேக்குது பேசுறது கேக்குது கேக்குது. கார்த்தி. பட் என்ன பிரச்சனைனா, இதுல வந்து மைனாரிட்டினா வந்து அவங்க இன்னசென்ட், அதனால அதை காட்டணுங்கிறத அவங்களுக்கு அந்த சர்ச் இன்சிடென்ட் தெரியுது. ஆனா இங்க மண்டையை உடைச்சது யார் தான் உங்களுக்கு அது பேசுறீங்க? தெரியவே மாட்டேங்குது. விஜய் ரத்தம்லாம் இன்னொருத்தர் வந்துச்சு. பேசுறாரு ப்ரோ. விஜய் நீங்க விஜயன் சொல்றீங்கல்ல, பேசுறான். விஜய் பேசுறது விஜய் கேட்கல. ஸ்ரீராம் பேசுறாரு. விஜய் ஸ்ரீராம் விஜய் பேசுறாரு. விஜய் விஜய் ஸ்ரீராம். பேசுறது என்ன சொல்றாரு கேட்கல. இல்ல ப்ரோ, அதான் வந்து அவர் சொன்னார்ல, இந்த சர்ச் மேல போய் ஒருத்தன் கொடி கட்டான் அப்படி, அதுதான் வந்து பெருசா பாக்குறாங்க. இவங்க நிறைய அந்த சன் நியூஸ் அதையே பார்த்து பார்த்து அவங்களுக்கு உண்மையான அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன எவனாவது லூசு பையன் இருப்பான், அது தெரியுது. பட் பெரிய பிரச்சனை நடக்கிற எல்லாத்தையும் அமைதியாக்கிட்டு இவங்க பிரச்சனைனா, முஸ்லீம் வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அப்பீஸ் பண்ணுங்கிறதுக்காகவே, அப்பா அவன் தப்பு பண்ணிட்டான், பெரிய தப்பு தான், பட் இருந்தாலும் அவன் முஸ்லீம் அப்படின்னு கடந்து போயிடுறாங்க. அதுதான் பிரச்சனையா இருக்கே தவிர, எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு கொடியை மாட்டாங்கிறீங்க, ரத்தம் வந்திருக்கு, ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இப்போ நீங்க உங்களுக்கே தெரியலங்கிறீங்க. அடிச்சாங்க ரோட்ல, கார்ல இருந்தே கண்ணாடியை உடைச்சு புடிச்சு இழுத்து ரத்தம் வர வரைக்கும் பண்ணானுங்க. இது இப்போ நியூஸே ஆகல. நான் சொல்றேன், எந்த ஒரு தமிழ் நியூஸ் சேனல்ல அது வரல. இது வந்து கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட் அன்னைக்கு அந்த ரோட்ல சும்மா போனவங்க வந்து இது பண்ணது. ஆனா அடுத்த நாள் அந்த பிரச்சனை பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ணி வந்து அந்த இடத்த வந்து ஒரு இடத்த வந்து இடிச்சானுங்க. அதுக்கு அடுத்த நாள் இந்த ஹிந்து கம்யூனிட்டி குரூப், அந்த விஹெச்பின்னு ஒன்று இருக்கும் இங்க, ரொம்ப பெருசு. அவனுங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, சேர்ந்து ஒரு குரூப்பா உள்ள வெளியாட்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்து, என்னடா எங்க ஆளுங்களை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி உண்ணா வந்தாங்க. போட்டு துரத்துனானுங்க. அதை வந்து பெரிய வீடியோவா காட்டினாங்க. நான் உண்மையில சொல்ல நடந்துச்சு.
அடுத்த நாள் என்னடா வந்து எங்க வீட்டை வந்து இவங்களை அடிக்கிறான்னு சொல்லி ஹிந்துஸ் வந்து ரிட்டாலியேட் பண்ணாங்க. ஆனா இவங்க எப்படி மாட்டாங்க தெரியுமா? இவனுங்க தான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க, அதுக்கு தான் நடந்துச்சுன்னு டேட்டே மாத்திட்டானுங்க. ஃபுல்லா பிளேட்டை மாத்தினானுங்க. நீங்க நேஷனல் நியூஸ் எடுத்து பாருங்க, அப்படிதான் பிளேட்டை மாத்தினானுங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, முன்னாடி நாள் நைட் வந்து போட்டு அடிச்சு ரத்தம் வந்து கார் கண்ணாடிலாம் உடைச்சானுங்க. எதுக்கு நீ அந்த வந்து போட்டோ ஓட்டுற? எனக்கு அது இதுவா இருக்கு. பார்க்க பிடிக்கனா போயிடு, உனக்கு எதுக்கு நீ வந்து அடிச்சுட்டு இருக்க? இங்க பிரச்சனைனா அந்த நியூஸ் நீங்க பாக்குறது இல்ல. என் வீட்டு பக்கத்துல நடந்துச்சு. அடுத்த நாள் ஆபீஸ் போறதுக்கு பயமா இருந்துச்சு, அந்த அளவுக்கு பண்ணானுங்க. ஆனா நீங்க வந்து அந்த சர்ச்சில் இது பண்ண அது தப்பு தாங்க. ஆனா நீங்க எதை பாக்குறீங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. நீங்க எவனா ஒரு லூசு பையன் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்வான், எல்லா மதத்துலயும் இருக்கதான் செய்வான். நீங்க ஒரு சின்ன இன்சிடென்ட்டை போய் இது பண்ணிட்டு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்கு நீங்க சின்ன இன்சிடென்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்க பிரச்சனை. இல்ல கரெக்ட். அந்த ராமர் கோயில் விஷயம்ன்றது அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு இருக்கிற ஹிந்துஸ் ஃபாலோவர்ஸ் இல்லங்க, எல்லாமே இல்ல 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 அது 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 எல்லாருமே ஃபாலோ புரியுது. பட் பண்ணாங்க. நான் சொல்றது இத சும்மா வந்து ஒரு சர்ச்சில் போய் இது பண்ணா ஒரு லூசு பையன் பண்ணிட்டான், இல்ல அதை அதுதான் ப்ரோ பெருசா நானும் காட்டுற சொல்ல வரேன். அளவுக்கு மண்டே உடைச்சிருக்கானுங்க. அதுவும் பண்ணான்னா அது இல்லப்பா அவன் முஸ்லிப்பான்னு கடந்து போயிடுறாங்களா. அதுதான் சொல்றேன். டேய், அவன் கிரிமினலா பாரு, இவன் தப்பு பண்ணானா இவனுக்கு கிரிமினலா ம் பாரு. அவன் முஸ்லீம்னால இவனுக்கு ரொம்ப கேஷுவலா விட்டுறாங்க. அது பெரிய பிரச்சனையா போய் முடியுது. இங்க இல்லைங்க அது பாம்பேலாம் பெரிய பிரச்சனை, உண்மையா சொல்றேன், ப்ரோ பெரிய ப்ரோ இங்க பிரச்சனையாச்சு. நீங்க நீங்க பாம்பேல சொல்றீங்க. இங்க பெங்களூர்ல இவர் விஜய் கூட இருக்காரு, அவருக்கே தெரியும். மேபி அவர் சிவாஜி நகர் பக்கம் போயிருந்தாருன்னா தெரியும். அங்க வந்துட்டுங்க நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஐ மீன் நம்ம இஸ்லாமிக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அவங்க அவங்க இருக்கிறத பார்த்தா யாருமே எந்த பெங்களூர்ல நீங்க எந்த இடத்துலயும் அப்படி இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க பண்றது. ஐ மீன் டூ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஐ மீன் இட்ஸ் நாட் ஹேட்டட், பட் இல்ல இது இல்ல வந்து ஒரு இல்ல ப்ரிவிலேஜ். கார்த்திக் மாதிரி தப்பு இல்ல தப்பா இல்ல பேசிட்டு விடுங்க விடுங்க விடுங்க, வேற டாபிக் போங்க. தப்பா பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி வணக்கம். கார்த்தி, ஹலோ கேக்குதா? சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. கார்த்திக், என் பேர் ஹேம்குமார், நான் ஆந்திரால இருந்து பேசுறேன். கார்த்திக், சொல்லுங்க. உங்களுக்கு ஆந்திரால இருந்து ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல சென்னை தான் ஒர்க் பண்றது எல்லாமே. இல்ல சென்னை தான் ஒர்க் பண்றது என்னமோ. பட் ஆனா வந்து அது எப்படி ட்விட்டர்ல வந்து அப்படி ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு. டெய்லி கேட்டுட்டு இருப்பேன். அண்ட் பழைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கூட கேட்டுட்டு தான் இருக்கேன் யூடியூப்ல வந்துட்டு. ரொம்ப நல்லா பண்றீங்க கார்த்திக். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் நீங்க அந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்டிக்கான விஷயத்துக்கு கரெக்டா இருக்கிறீங்கல்ல. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. அது ஏன்னா நிறைய பேர்கிட்ட நீங்க எடுத்த ஸ்டாண்டுக்கு சொல்றேன். இப்ப ஒரு ஒருத்தர் சப்போர்ட் பண்றோம்னா பிளைண்டா சப்போர்ட் பண்ணாம பாசிபிலிட்டி. ஏன்னா நான் ஒரு நாள் ஸ்பேஸ்ல இருந்தேன், அன்னைக்கு ஒருத்தர் கார்த்திக் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் பால நீங்களும் டிஜி இன்ஃபர்மேஷன் எடுத்து போட்டுட்டு இருந்தாலும் கூட அவர் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கிட்ட கேட்டுட்டு இருந்தார். ஆனா பொறுமையா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் கார்த்திக். நல்லா பண்ணுங்க கார்த்திக். அஃப்கோர்ஸ் நான் சங்கீதான், அதுல என்ன தலைவருக்கு இங்க ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் செம்ம ஃபாலோயிங் இருக்கு. ஒரு நாள் வந்து கவிதாக்க வாங்குன்னு வாங்கினார் ஸ்டேஜில், கார்த்திக் சிதம்பரம் கவிதாக்கையும். அங்கேருந்து இங்க தெலுங்கானா ஆந்திரால கூட வந்துட்டு அண்ணாமலை எனக்கு ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஒரு டிபேட்ல வச்சு செஞ்சாரு. ஆமா ஆமா, ஒரு டிபேட்ல வந்து இது சவுத் கான்க்ளேவ் கரெக்டா அந்த எலெக்ஷன்ஸ் முன்னாடி வந்துட்டு அப்ப போன அம்மா தான் போய் அதுக்கப்புறம் இடியில மாட்டிருக்கு அந்த இல்ல இடியில மாட்டினு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி இங்க எல்லாம் இந்த வீடியோ வைரல் ஆக்கிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, நாங்க இங்க தெலுங்கு ஸ்பேஸ் எல்லாம் நடக்கும் நிறைய, அதுலயும் வந்துட்டு என்ன கேட்பாங்க நிறைய பேருக்கு. நான் வந்து உங்ககிட்ட கேட்கறது இங்க நிறைய பேர் அப்கோர்ஸ் இது 2G அங்கெல்லாம் தோஸ்து தான். நாங்க பேசுறது அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க ரொம்ப ஆர்வமா கேட்குறாங்க. நிறைய பேர் பாக்குறாங்க, கோயம்புத்தூர்ன்ற ஒரு தொகுதிக்கு ரொம்ப எதிர்பார்க்குறாங்க கார்த்திக். அண்ட் தேங்க்ஸ் லக்ஷ்மிகாந்த், நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் இன்னைக்கு மைக் கொடுத்ததுக்கு. கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே பண்ற காமெடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலையை கார்க்கு மாதிரி படுத்துட்டாங்க.
கார்த்தி, இன்னொரு விஷயம் இன்னைக்கு நீங்க போட்டிருந்தீங்கல்ல அந்த இது பத்தி ட்வீட் படிச்சேன். ஐ மீன் அப்கோர்ஸ் எனக்கு தமிழ் படிக்க தெரியும். இது அந்த 1,00,000 ரூபாய் ஜெயிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன வேணா கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்கல்ல, அந்த மேனிஃபெஸ்டோ மொத்தமா படிச்சீங்களா பாயிண்ட்ஸ்? நானும் அதான் கேட்கலான்னு இருந்தேன் கார்த்தி. என்ன நினைக்கிறீங்க மொத்தமா காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ? மொத்தமா படிக்கிறீங்க? ஏன்னா சில டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ்ல கொஞ்சம் என்ன சொல்றது, வரிசம் பாயிண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. பசங்களுக்கு ஒரு இப்போ ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் வந்து நீட்டுக்கு அடாப்ட் ஆயிடுச்சு. ஆனா திரும்பி வந்துட்டு நீட்டு கோர்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டு போட்டு அது ஏன் அப்படின்னா காங்கிரஸ் இருக்கிறதே 50 எம்பி தான், 52. அதுல வந்து பாத்தீங்கன்னா 15 எம்பி வந்து கேரளாவில் இருக்காங்க, 10 எம்பி வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க, 25 ஆச்சு. அப்புறம் பஞ்சாப்ல வச்சிருந்தாங்க, பஞ்சாப்பும் இப்போ கெஜ்ரிவால் புரிங்கிட்டாரு. அங்கே ஒரு 8 10 வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதையும் கெஜ்ரிவால் புரிங்கிட்டாரு. இப்போ அவங்களுக்கு அங்கே சீட்டே கிடையாது. டெல்லியில் வந்து 2 வாங்கிட்டு பஞ்சாப் விட்டு கொடுத்துட்டாங்க அவருக்கு. அவங்களுக்கு இருக்கிறதே வந்து இங்கே சவுத் இந்தியா மட்டும்தான். அவங்க வச்சிருக்காங்க 50 எம்பிக்குமே 25 எம்பி வரப்போறதே வந்தால், இந்த எலெக்ஷனில் வந்தால் இங்கே சவுத் இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் கேரளாலேருந்து தான் வரணும். அதுக்கப்புறம் அதிகபட்சம் இந்த கனடாலேருந்து ஒரு 3 4 5 ஏதோ வரலாம். அவங்க ஒரு ரீஜனல் பார்ட்டியா மாறிட்டாங்க. ரீஜனல் பார்ட்டியா மாறி இங்க தமிழ்நாட்டுல இதை பேசினா தான் ஓட்டு ஒண்ணு எவனா சொல்லியிருப்பான், அது அதுக்காக பேசுறாங்க. அவங்க சிஏ பத்தி பேசல இதுல பேசினா ஓட்டு தெரியும் அவங்களுக்கு. இன்னொரு என்னன்னா, நாங்க ஆக்சுவலா வந்துட்டு எங்களுக்கு ஒரு குரூப் இருக்கு, டிஸ்கஷன் நடந்துச்சு. ஒருவேளை ஜஸ்ட் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். இன்கேஸ் வந்து தப்பித்தவரை காங்கிரஸ் அடுத்த இது வராது, அது வேற விஷயம். ஒருவேளை வந்துச்சுன்னா கூட வந்துட்டு இது அமல்படுத்துற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், நமக்கு ஒரு $690 பில்லியன் எவ்வளவோ நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் ஒரு வருஷத்துல கரைச்சி குடிச்சிடுவானுங்க இவங்க கொடுக்குற ப்ராமிஸ்க்கு எல்லாம் பார்த்தா. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இங்க தெலுங்கானால வந்து வந்தாங்க 6 ப்ராமிசஸ் 6 கேரண்டின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்காரங்க. அப்புறம் இப்போ என்னென்ன ரேவந்த் ரெட்டி பல்ட்டி அடிச்சாங்கன்னா, சென்டர்ல காங்கிரஸ் வந்தாதான் நாங்க அதை அமல்படுத்த முடியும் அப்படின்ட்டு சொன்னாருங்க. ரீசெண்ட் அந்த வீடியோ கூட இருக்கு. என்னப்பா இதெல்லாம் பண்றியே, பண்ணுன்னு சொன்னீங்க, எங்கப்பான்னு கேட்டா சென்டர்ல வந்துச்சுன்னா நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. இல்ல இப்ப இங்க ரீசெண்டா கர்நாடகால கூட அப்படித்தானே காங்கிரஸ் சொன்னாங்க. இப்ப இந்த 2 காங்கிரஸ் கெலிக்கலாம்னாக்கா நம்ம கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, பஸ் ஃப்ரீ எல்லாம் நிறுத்திடுவோம்னு டைரக்டாவே சொல்றாங்க. ஏன் அவங்களுடைய பாலிடிக்ஸ் ரொம்ப சுருங்கிருச்சுங்க. இதை தாண்டி அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த 3 ஸ்டேட்டு அதையே பேசணும், தாண்டி எதுவுமே இல்லை. இல்ல கார்த்தி, டைரக்டா சொல்றாங்க கார்த்தி, எலக்ட்ரிசிட்டி பில் வந்து இப்ப கர்நாடகால ஃப்ரீயா இருக்கு. அப்புறமா பஸ் ஃப்ரீ இருக்கு லேடிஸ்க்கு. பை சான்ஸ் நீங்க இந்த வாட்டி ராஜ்யசபால வந்து கர்நாடகாக்கு காங்கிரஸ்க்கு ஓட்டு போடலனாக்கா எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டோம், எல்லாம் நிறுத்திடுவோன்றாங்க. அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு அந்த கட்சி, என்ன பண்ண முடியும்? ப்ரோ கார்த்தி ப்ரோ, கார்த்தி ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ குமுதம் ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு யூடியூப் சேனல்ல வந்து டிஎம்கே எம்பிங்கெல்லாம் வந்து ஓட்டு கேட்க போக சொல்ல அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து விரட்டி அடிக்கிற மாதிரி ஒரு 10 தொகுதி வந்து போட்டுருக்காங்க. எது எதுனா தங்கத்தமிழ் செல்வன், சிதம்பரம், இது விருதுநகர், அப்புறம் வந்து ஒரு 10 அப்படியே கண்டினியூ போட்டுட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஹெவியா வந்து ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே கவர்மெண்ட் மேல மக்கள்கிட்ட இருக்குது. ஆனா அதை பத்தி எந்த ஒரு நியூஸும் வந்து நியூஸ் மீடியால வரதே கிடையாது. ஹெவியா இருக்கு ப்ரோ, ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே மேல ஹெவியா இருக்கு. போற இடம்லாம் வந்து எம்பிங்கெல்லாம் ஓட்டு கேட்கணும். வேலூர்ல கூட இவர் ஓட்டு கேட்க முடியும். எல்லா இடத்துலயும் வந்து 15 எம்பி தொகுதி போடுறாங்க. அத்தனை இடத்துலயும் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க, எதுவுமே செய்யல, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு ஒரு 15 எம்பி தொகுதி காமிச்சாங்க குமுதம் ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு. ஆனா எந்த நியூஸ் சேனல்லையும் வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்ற மாதிரி ஒரு நியூஸே வர்றதுக்கு எதனால வந்து இது மாதிரி காட்டுறாங்க தெரியல.
அது தமிழ்நாட்டில் வந்து மீடியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இந்த விஷயத்தில் வந்து திமுக மேலே அதிருப்தி அப்படிலாம் பார்க்காதீங்க. மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு ஏடிஎம்கே வந்தாலும் தான், பிஜேபி வந்தாலும் தான், எல்லாம் வந்தாலும் தான், இன்னும் 1000 வாங்கிட்டு 500 வாங்கிட்டு நீங்கள் சொல்கிறவங்களாம் ஓட்டு போடுவாங்க ஆட்டம் மத்த மாதிரி அப்படின்றது இல்லை. அவங்க ஏற்று கேள்வி கேட்குறவங்களுக்கு வளர்ந்துட்டாங்க. அவங்க அரசியல்வாதி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு இன்னைக்கு 2024 ஒரு கவர்மெண்ட் வரட்டும், 2031 வரட்டும், 2029 வரட்டும், அதை தாண்டி வந்து நீங்கள் சொல்கிறீங்களே தமிழ்நாடு வளர்ந்த மாதிரி இங்கே இருக்கலாம் அறிவாளினா வந்து அறிவை கேட்க ஆரம்பிச்சிட்டான் கேள்வியை. அது திமுகவும் கேட்பான், அதிமுக கேட்பான், எல்லா கவர்மெண்ட்டையும் கேட்பான். அது எந்த நியூஸ் இந்த கவர்மெண்ட் தான் அப்படிலாம் இல்லை. நியூஸ் மீடியாவில் எதுவுமே வரது கிடையாது. அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ டிஎம்கே அலையன்ஸ் வந்து வெற்றி கூட்டணின்னு சொல்றாங்க. வெற்றி கூட்டணி கண்டினியூ வந்து வெற்றி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அது தோல்வி கூட்டணி தான். அது ஏன்னு கேக்குறீங்களா? 2019 இதே கூட்டணி தமிழ்நாடு ஃபுல்லா வந்து வின் பண்ணாங்க. இதே கூட்டணி 21 வந்து ஜஸ்ட் 4-5% தான் வந்து தோல்வி வந்து ஏடிஎம்கே லூஸ் பண்ணாங்க. பர்டிகுலரா வந்து கொங்கு மண்டலத்துல கோவை, சேலம், தர்மபுரி இந்த 3-4 தொகுதியில திமுக ஒரு சீட்டு கூட வாங்கல. சேலத்துல மட்டும் ஒண்ணு வாங்கினாங்க, 10 காலி. கோயம்புத்தூர்ல 10 காலி. தர்மபுரியில ஒண்ணு கூட வாங்கல. கொங்கு மண்டலத்துல ஃபுல்லா இதே கூட்டணி ஃபுல்லா எதுவுமே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சவுத் சைட்ல வந்து 5 தொகுதி தான் வந்து வின் பண்ணாங்க. மீது 5-6 தொகுதி வின் பண்றோம். இது வந்து தோல்வி கூட்டணி தான். இது எதுக்காக வெற்றி கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்கன்னு புரியல. அது ஆட்சியில் அமர்ந்து சொல்லவே வந்து தோல்வி இந்த கொங்கு மண்டலத்தில் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ஆட்சியில உட்காந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல இன்னும் வந்து ஹெவியா வந்து ஓட் பர்சன்டேஜ் குறையும் திமுகவுக்கு. இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இது வெற்றி கூட்டணி கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலா வெற்றி கூட்டணியே கிடையாது. 21 வந்து ஃபுல்லா வாஷ் அவுட். இது 37 தொகுதியில் வின் பண்ணது கிட்டத்தட்ட வந்து 75 சீட்டை வந்து லூஸ் பண்ணிச்சு. ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிச்சு. கொங்கு மண்டலம் லாஸ் ஆயிடுச்சு. சவுத் சைட்ல 50% லாஸ் ஆயிடுச்சு. இது வந்து வெற்றி கூட்டணி கிடையாது, தோல்வி கூட்டணி. ஆட்சியில் உட்கார சொல்ல வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாத கூட்டணி தான் இது. இப்போ கண்டினியூ 3 வருஷத்துல கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, சொத்து வரி, எல்லா வரியும் ஏற்றி வச்சுட்டாங்க. ஜனங்க பயங்கரம். முன்னெல்லாம் வந்து 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறது 1500 ரூபாய், சொத்து வரி 500 ரூபாய் கட்டுறது 750 ரூபாய். இது மாதிரி எல்லா வேலையும் ஏற்றிட்டு ஜனங்கள்லாம் பயங்கரத்து. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபுங்க எல்லாருமே வந்து கோபத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களே பயங்கர கோபத்தில். இவ்வளோ விஷயத்தை வச்சு எப்படி டிஎம்கே வந்து ஜெயிக்குன்னு சொல்றாங்க புரியல. ஓட்டு போறது இல்ல அப்படி கிடையாதுங்க. ஓட்டு இல்ல அப்படி கிடையாது. ஓட்டு போறன்றது வந்து எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் மாறும். அதே வந்து 2019 வந்து மோடி வேணுமா வேணாமா, அப்போ மோடி மேல பெரிய நெகட்டிவிட்டி இருந்துச்சு. அதுக்கு காரணமும் இருந்துச்சு, இல்லாமலாம் கிடையாது. டிமானிட்டைஸ் பண்ணாரு, ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு. இதுக்கு மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீட் வந்ததுக்கு அப்புறம் நீட் மேல ஏகப்பட்ட விமர்சனம் இருந்துச்சு. பெட்ரோல் பிரைஸ்லாம் நல்ல தாறுமாறு ஏறி இருந்துச்சு. ஹலோ, கேக்குதா நான் சொல்றது? கேக்குதா? அந்த டைம்ல அந்த எலெக்ஷன்ல வந்து மோடி மேல நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. வந்து 2021 எலெக்ஷன் வந்து அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது. திமுக வர்சஸ் அதிமுக நடந்துச்சு. ஸோ அதிமுகவா திமுகவா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து யாரும் பெருசா அவங்க அப்படியே டோட்டலா 2019 நினைச்ச மாதிரி நினைக்கல. அந்த டைம் நீங்க சொல்லுவீங்க கொங்கு பெல்ட்ல வந்து கோயம்புத்தூர்ல ஜெயிக்கல, சேலத்தில் ஜெயிக்கல, அங்கெல்லாம் எல்லா தொகுதியிலையும் அவங்க ஏடிஎம்கே தான் ஜெயிச்சுன்னு. அதே வந்து 2022 வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்துச்சு. அதில் திமுக வந்து எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாங்க. நீங்க சொல்ற அதே சேலத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன் இல்ல அதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன் மக்கள் வந்து எலெக்ஷன்
இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இப்படி தான் நடக்கும், இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இது நடக்கும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. 2019 மோடி வரக்கூடாது, ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சு, அதுக்காக ஓட்டு போட்டாங்க. 2021 ஸ்டாலினா எடப்பாடின்னு வரும்போது இல்லைங்க ஸ்டாலினுக்கு எடப்பாடியே பெட்ரு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்லேயும் சேலத்துலேயும் அந்த கொங்கு பெல்ட்லாம் வந்து எடப்பாடிக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே கவுன்சிலராக நமக்கு வரவர் வந்து ஆளுங்கட்சிக்கு கவுன்சிலராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும், அதனால வந்து ஆளுங்கட்சிக்கே போட்டுருவோம் திமுகக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. எலெக்ஷன் மாறிட்டு தான் இருக்கும், எலெக்ஷன் மாறிட்டு தான் இருக்கும், அதை யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம ஏன் இந்த எலெக்ஷன்ல வந்து இவ்வளவு முட்டு கொடுக்குறோம், இவங்கெல்லாம் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் நம்ம முட்டு கொடுக்குறோம். இந்த எலெக்ஷன்ல அவங்களுக்கு தெளிவா தெரியும், இதுல நீங்க என்ன முக்கினாலும் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆக மாட்டாரு, திரும்ப மோடி தான்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் ஏறிடும் பிஜேபின்றது. திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ரீசன் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. கொங்கு பெல்ட்ல போன எலெக்ஷன் நடந்தது, இந்த எலெக்ஷன் இல்ல. நல்லா பாத்துங்க, கொங்கு பெல்ட்ல கண்டிப்பா 8-9 எம்பி தொகுதியில கண்டிப்பா வந்து திமுக 3வது இடம் தான் போறோம். ஏடிஎம்கே இப்ப பிஜேபி தான் அங்க போட்டியே, திமுக கண்டிப்பா 3வது இடம் தான். ஏன்னா அங்க எப்பவுமே திமுக செல்வாக்கே கிடையாது. கொங்கு பெல்ட் கோயம்புத்தூர் இருக்கும், திருப்பூர், பொள்ளாச்சி எல்லாமே. அதனாலதான் அந்த ஏடிஎம்கே பிஜேபி ஒன்னா சேர்ந்ததுனாலதான் அது ஃபுல்லா வாஷ் அவுட் ஆச்சு. இவங்க பிரிஞ்சுனானா கண்டிப்பா வந்து வாஷ் அவுட் ஆயிருக்காது. 2 பேருக்கு தான் வந்து போட்டியாங்க. இவங்க இந்த முறை வந்து கொங்கு பெல்ட் 8-9 எம்பி தொகுதியில 3வது இடம் திமுக. அதே மாதிரி சவுத் சைட்ல கண்டிப்பா 2வது 3வது இடம் தான் அதிகமான இடம். இப்போ டிஎம்கே வந்து டிஎம்கே வந்து இல்ல ப்ரோ, இது டிஎம்கேக்கு என்ன செல்வாக்குன்னா வடாக்காடு, இது செங்கல்பட்டு, வடாக்காடு. இல்ல அதெல்லாம் கிடையாது. திமுக மேல இருக்க அவர்ஷன்ல ஓட்டு குறைஞ்சாலுமே என்ன குறையும் அப்படின்னா ஒரு 10% குறையுதுன்னா 10%. முன்னாடி 53% எடுத்தாங்களா அந்த 2019 20% குறையுது. அவங்க 43 இல்ல 40ன்னு வச்சுட்டா கூட 40 இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும் அப்படின்றது ஒண்ணு. இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லையே, தனித்தனியா இருக்காங்கல்ல. அவர் 20 எடுத்தாங்கன்னா யார் ஜெயிப்பாங்க? 35 எடுத்தா கூட திமுக ஜெயிச்சிடும். அதுதான் அதான் ப்ரோ எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கே பிஜேபி பிரிஞ்சிச்சு, அதனால ஓட்டு பிரிஞ்சிடும், டிஎம்கே ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நான் கூட வந்து 2019 ஒரு கால்குலேஷன் போட்டேன். என்ன கால்குலேஷன் போட்டேன்னா 2014 ஜெயலலிதா வந்து ஒரு தொகுதியில் 5 லட்சம் 6 லட்சம் ஓட்டு ஜெயிச்சாங்க தனியா நின்று. அப்புறம் வந்து இது பாட்டாளி மக்கள் கட்சியும் பிஜேபி எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து 3வது அணியை வந்து 2 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு 2 லட்சம் ஓட்டு வந்தாங்க. அது ஏசி சண்முகம் 2 லட்சம், ஏடிஎம்கே ஒரு 5 லட்சம். இப்போ எத்தனை வச்சு இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க 2019 கிட்டத்தட்ட 7 லட்சம் ஓட்டு வரும், டிஎம்கே வாஷ் அவுட் ஆகும் அப்படின்னு நினைச்சு நம்ம. ஏடிஎம்கே 5 லட்சம் ஓட்டு, பிஜேபி பாட்டாளி மக்கள் வச்சு 5 லட்சம் ஓட்டு, இது 2 லட்சம் ஓட்டு, 7 லட்சம் ஓட்டு வரும், டிஎம்கே வாஷ் அவுட் ஆகணும். ஆனா ஃபுல்லா அந்த மேத்தமெட்டிக் கால்குலேஷன்ல ஒர்க் அவுட் ஆகிடும். நீங்க வந்து சொல்ற மாதிரி அது மாதிரி கிடையாது. 7 லட்சம் ஓட்டு வந்துருங்கல்ல, ரெண்டும் தனித்தனியா சொல்ல 5 லட்சம் 2 லட்சம் ஒன்னா சேர்ந்து 7 லட்சம் ஓட்டு வந்துருங்கல்ல. ஏன் வரல 7 லட்சம் ஓட்டு? ஏன் 3 லட்சம் 4 லட்சம் ஓட்டு லாஸ்ட் ஆயிடுச்சு? அதுதாங்க வராதுங்க. எலெக்ஷனுக்கு வந்து என்ன இஷ்யூ இருக்குன்றதாங்க விஷயம். அத மாதிரி கால்குலேஷன் எல்லாம் நினைச்சுக்காங்க 2 ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சாங்க, பிரிஞ்சுட்டாங்க, ஓட்டு பிரிஞ்சிடும். அதுதாங்க நடக்காது. அதுதான் சொல்றேனே, அது நடக்காதுங்க. கோயம்புத்தூர்ல வந்து அவங்க 3,90,000 ஓட்டு வாங்கினாங்க 2014 பிஜேபி தானே நிற்கும் போது, பிஜேபி அலைன்ஸ்ல தனியா பாமக. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அதேதான். இப்போ வந்து 2014 வந்து 3வது அணி வந்து 8-9 தொகுதியில வந்து 2வது இடம். இல்ல அதுதான் அதே வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் வைக்கும் போது 3,94,000 ஓட்டு 4,000 ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. அதான் அப்படி இல்ல. எலெக்ஷன் வந்து இந்த எலெக்ஷன் எதுக்கு ஓட்டு போறோம்? எதுக்கு சொல்ல வரேன்னா 2014 நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ப்ரோ, 2014 ஏடிஎம்கேவும் பிஜேபி தனித்தனியா இருந்தது. 2014 மோடியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு சொல்லி ஓட்டுட்டாங்க. 2019 மோடியை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்க கூடாது, அவர் விரட்டணும்னு ஓட்டு போட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல மாறி போடுவாங்க, அவ்வளவுதான். அது ஒரு எலெக்ஷனுக்கு இதுதான் கணக்கு. இல்ல ப்ரோ, இன்னொன்னு சொல்றேன். 2019 கம்ப்ளீட்டா வந்து செயற்கையா உருவாக்கின பிம்பம்னு சொல்லி திருமாவளவனே வந்து பிஜேபி வரக்கூடாது,
அப்படின்னு சொல்லிட்டு செயற்கையா வந்து ஊடகத்துல வந்து செயற்கையா உருவாக்கணும் மோடி எதிர்ப்பு வந்து செயற்கையா உருவாக்கணும் பிம்பம்னு சொல்லிட்டு அது திரும்ப அது இல்லைங்க, அது இல்ல அது மக்களுக்கே இருந்துச்சு, இல்ல மக்களுக்கே இருந்துச்சு, நம்ம என்ன மறுக்க முடியாதுல்ல. இல்ல திரும்ப டிமானிட்டைஸ் வந்து பண்ணது, ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, பெட்ரோல் பிரைஸ், ஜிடிபி, நீட்டு, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு இல்லைங்க. மக்களுக்கே வெறுப்பு இருந்துச்சு, அது உண்மைதானே, அதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அது நான் என்ன சொல்ல வரேன்னு ஒண்ணு சிம்பிளா 2014 வந்து ஏடிஎம்கே 5 லட்சம் ஓட்டு, பிஜேபி 2 லட்சம் ஓட்டு செகண்ட் இடத்துல வந்துச்சு. நிறைய இடத்துல 7-8 இடத்துல செகண்ட் இடத்துல இருந்துச்சு. ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா வந்து 7 லட்சம் ஜெயிப்பாங்க. நான் 2019 ரிசல்ட் முன்னாடி அதுதான் கால்குலேஷன் போடுறேன். ஆனா வந்து பார்த்தா டிஎம்கே தான் ஃபுல்லா வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அந்த மேத்தமெட்டிக்ஸ் 1+1 அதுதாங்க 2. நீங்க அந்த கணக்கே போட்டுட்டு இருக்காங்க, தப்பான கணக்கு. அந்த மீடியால இருக்கவங்க, இந்த நிறைய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் போடுற தப்பான கணக்கு அது கிடையாது. எலெக்ஷன் மாறும், ஓட்டு போறது எதுக்காக போறன்றது மாறும். சரியா? போன எலெக்ஷன் இவங்க 2 லட்சம், இவங்க 1 லட்சம், 2 பேர் சேர்ந்து இந்த எலெக்ஷன் நிக்கிறாங்க 3 லட்சம், அந்த கணக்கே கிடையாது. கரெக்ட். அது ஒரு முட்டாள்தனமான கணக்கு அரசியல்ல. அந்த கணக்கெல்லாம் யாரும் போடக்கூடாது. மேத்தமெட்டிக்ஸ் போன 1+1. எலெக்ஷன் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? போன எலெக்ஷன் 2014 மோடி வரும்னு ஓட்டு போட்டாங்க. 3,90,000 பேர் போட்டாங்க கோயம்புத்தூர்ல. மோடி வர வேணாம்னு போட்டாங்க. அப்ப என்னாச்சு? ஏடிஎம்கே அலைன்ஸ் சேர்ந்து நின்று கோயம்புத்தூர்ல ஜெயிச்ச ஏடிஎம்கே 4 லட்சம் ஓட்டு, இவங்க 3 லட்சம் ஓட்டு, கிட்டத்தட்ட 7 லட்சம் ஓட்டு. அதே 3,99,000 தான் வருது. அந்த 4 லட்சம் பேர் ஓட்டே போடல, ஏன்னா மோடி வேணான்ட்டாங்க. இன்னொன்னு ப்ரோ, இந்த எலெக்ஷன்ல மோடி வேணாமான்றது அவங்க முடிவு பண்ணுவாங்க. இன்னொன்னு ப்ரோ, மும்முனை போட்டினா டிஎம்கே செட் ஆகாது சின்னத்துக்கு. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதுதாங்க சொல்றேன், நீங்க எப்பயுமே வந்து பழைய ஹிஸ்டரியே எடுத்து பேசிட்டு இருக்காதீங்க. பழைய ஹிஸ்டரி எல்லாம் கிடையாது, எல்லா ஹிஸ்டரியுமே வந்து ஒரு எலெக்ஷன்ல மாறிட்டே இருக்கு. இன்னொன்னு, மும்முனை போட்டினா வந்து டிஎம்கே செட் ஆகாது ப்ரோ. ஏன்னு கேட்டீங்களா, இருமுனை போட்டினா ஏடிஎம்கே பிஜேபி மேல இருக்கிற கோபம் மொத்தம் ஒரே இடத்துல வந்து குவிஞ்சிரும் ஓட்டு. அதனாலதான் டிஎம்கே ஜெயிக்குது. டிஎம்கே ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறது வந்து வெறுப்பு பிரச்சாரத்து மூலியமா வந்து ஓட்டை வந்து ஒன்னா சேர்க்கறது தான் வந்து டிஎம்கே ஜெயிக்கிறது. 2014 ஆகட்டும், 2019 ஆகட்டும், எல்லா எலெக்ஷன்லயும் வந்து வெறுப்பு உண்டாகிடுவாங்க கவர்மெண்ட் மேல. அந்த ஓட்டு வந்து ஒரே இடத்துல ஒன்னா குவிஞ்சிடும். இருமுனை போட்டில ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. இதே வந்து டிஎம்கே ஜெயலலிதா கருணாநிதி சொல்ல மும்முனை போட்டி 2014 7-8 இடம் கம்ப்ளீட்டா 8 இடம், 2 இடம் வின்னிங்க, மீதி 7 இடத்த 3வது இடம். ஜெயிக்க முடியல பிளஸ் செகண்ட் கூட வரல. 7-8 இடத்துல மும்முனை போட்டி இந்த முறை நடக்குது. கம்ப்ளீட்டா வந்து கொங்கு பெல்ட்ல சவுத்லயும் பயங்கரமா ப்ராப்ளம் வரும் டிஎம்கே. கார்த்திக் ப்ரோ. கார்த்திக் ஹை ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன். ஆக்சுவலி இப்போலாம் ரீசெண்டா உங்க ஃபன்லாம் மிஸ் பண்றேன். ஏன்னா வாகமன் அவர்லாம் ஆளே காணும், எங்க போயிட்டாருன்னே தெரியல. ஃபன் வாகமன் ஃபன்னா நீங்க அவரை வச்சு செய்வீங்க. அவர்லாம் யார? வாகமன் வேற வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்காரு. அவர் கொஞ்சம், ஆமா, அவரு ரொம்ப டைட்டான ஒர்க்ல இருக்காரு. மனிதம்லாம் எங்க ப்ரோ, சீரியஸ்லி அதெல்லாம் மிஸ் பண்றேன். பெருசா மிஸ் பண்றேன் அதெல்லாம், அவர் வச்சு செய்யறது எல்லாம். விஜய்ஜி, நீங்க அவர் ஆள் இருக்காதப்ப அப்படி பேசுறது வந்து நான் வன்மையா கண்டிக்கிறேங்க. வாபஸ் வாங்கிக்கோங்க. ஓகே ஜி, வாபஸ் வாங்கிக்கிறேன். சாரி ஜி. அவன் கீழே வந்து கமெண்ட் போடுவான் நாளைக்கு, கிட்ட வந்து ஃபேக் ஐடியில வந்து. கட்ஸ் இன்னொன்று மேல ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்பேஸ்ல. நமக்குன்னே பப்ளிசிட்டி நடக்குது பயங்கரமா இன்டர்நேஷனல் லெவல்லயே வந்துட்டு. என்னது அது? பாகிஸ்தான்ல நிறைய டெரரிஸ்ட் எல்லாம் வந்து அன்னோன் மென் கில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருந்தது இல்ல. அது ஒரு கார்டியன், இவன் வந்து ஆக்சுவலா அகைனஸ்ட் மோடி தான். ஆனா இவனே இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் மூலியமா அது இந்தியன் கவர்மெண்ட் சொல்லி தான் அந்த கொலையெல்லாம் நடந்தது, அந்த டெரரிஸ்ட் எல்லாம் அவங்க நாட்டிலே போய் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அண்ட் இல்ல அதான் அது அவங்க ஆர்டிக்கல். ஸோ நம்ம ஒரு மீடியா சொன்னா நம்ப மாட்டாங்க இல்ல, அதுக்கு சொல்ல வந்தேன். ஸோ ஒரு செக்யூர்ட் நேஷன் எப்படி இருக்குன்றதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குல்ல, அது அந்த பாயிண்ட்லயும் வந்துட்டு எங்கேயும் நம்ம குறையலன்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் கருத்து எனக்கு கொஞ்சம் வருது.
இருக்கிறது நிறைய பேர் சவுத்துல இல்லைன்னு சொல்றாங்க பிஜேபி. ஏதாவது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலா எடுத்து வச்சாலுமே வந்துட்டு எங்க இருக்கு சவுத்துல இல்லை, நாங்க சவுத்துல வரவிட மாட்டோம், ரொம்ப டெவலப்டு அது அப்படின்னு. கொஞ்சம் ரீசெண்ட் ஹிஸ்டரி பார்த்தாலே வந்து அவங்களுக்கு கிளியராகவே தெரியும். இங்க தோத்தாலுமே என்ன சொல்றது, கர்நாடகாவில் தோத்தாலுமே அவங்களுக்கான 36-37% அப்படின்றது ரீட்டைன் பண்றாங்க. அண்ட் அட் தி சேம் டைம் ஆந்திரால பிஜேபிக்கு எதிர்ப்புன்னு இல்லை, ஏன்னா நான் அந்த ஊருக்கு சொல்றேன், எதிர்ப்புன்னு இல்லை, இங்கே ஒரு சில விஷயத்துக்காண்டி இது பண்றாங்களே தவிர வெறுக்கிறதுன்னு இல்லை. ஏன்னா ஆந்திரால 2 கட்சியுமே வந்துட்டு மாத்தி மாத்தி தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ எப்படின்னா நாளைக்கு எலெக்ஷன் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்க +25 போட்டுக்கிட்டு தான் ஸ்டார்டே பண்ணும் பிஜேபிக்கு வந்துட்டு சீட்டு கவுண்ட். ஏன்னா யாரு ஜெயிச்சாலுமே அது வந்து பிஜேபி என்டிஏ கணக்கு தான் இங்க வந்துட்டு. அதே மாதிரி தெலுங்கானால இந்த வாட்டி பிஆர்எஸ் கட்சி காலியாவது அட்லீஸ்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 8-10 சீட்டு வரும்னு அவங்க இன்டர்னல் சர்வே. ஏன்னா வந்துட்டு அங்க எப்படின்னா சென்டர்னா மோடிக்கு ஓட்டு போடுற இதுதான் இருக்கு. ஏன்னா போன இதுல கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அசம்பிளி எலெக்ஷன்ல. டிஎன்னு கேரளா பத்தி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அப்புறம் கார்த்திக் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானே விஜய் அவங்க இல்லைங்க, விமர்சனம் பண்றவங்க எல்லாருமே வந்து குறைய பெருசா பேசுறதுதான் விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட ஒரு குறை இருக்குன்னா அதுதான் விமர்சனம். அந்த மாதிரி விமர்சனம் தான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. பாத்தி இல்ல உன்னால அதை பண்ண முடியுமா, உன்னால இதை பண்ண முடியும், எப்படிதான். இப்போ சிஎஸ்கேக்கும் இதுக்கு மேட்ச் நாங்க 5 கப் வச்சிருக்கோம், நீ இன்னும் 1 கூட வச்சிருக்கியா, அப்படித்தானே பேசுவாங்க. அது யூஸ்வலா இருக்கிறது தானே. கார்த்திக் ப்ரோ அது இருக்கும், அதுதான். ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது டாபிக் கொஞ்சம், அதாவது ஸ்பேஸ் கொஞ்சம் தப்பா போன மாதிரி தெரிஞ்சுது. அதாவது ஒரு பர்டிகுலர் மதத்தை பத்தி தப்பா பேசுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தா ஃபர்ஸ்டே கட் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. ஏன்னா நம்ம வந்து ஒரு கட்சியை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது சம்மந்தம் இல்லாம இந்த மதத்துக்காரங்களாம் இப்படி அந்த மதத்துக்காரங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தெரிஞ்சு அது வந்து உடனே கட் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. சொல்லிட்டு ஆமா நீ சொல்ற, நான் அதை பண்ணல, இப்ப நீங்க சொல்லி கொடுக்குறியா எனக்கு? இல்ல நீங்க பண்ணிட்டீங்க ப்ரோ. அது அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுன்னா உடனே கட் பண்ணி விட்டுருங்க ப்ரோன்றேன். நீங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே போச்சு, அதான் நீங்க பண்ணிட்டீங்க, அது தெரியுது. பட் சொல்றேன், அந்த மாதிரி யாரும் பேசாதீங்கன்னு சொல்ல வரேன் ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு மைக்கு கட் ஆகி வெளில போனேன், அப்ப பாத்தியா இல்லை நீங்க ஏதாவது? இல்ல எனக்கும் மைக் கட் ஆயிடுச்சு ப்ரோ, அதனால தான் என்னால இதை பேச முடியல. உனக்கு தான் எதுவுமே பார்த்துருக்க மாட்டியே, என்ன பண்றது? இல்ல ப்ரோ உண்மையில எனக்கு மைக் கட் ஆயிடுச்சு ப்ரோ, நான் பேசவும் முடியல. மைக் கட் ஆகி வெளில போனா வந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அதான் சொல்றேன், உங்களுக்கு தப்பு சொல்ல ப்ரோ, அது கொஞ்ச நேரம் இப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் மேட்டர்லாம் டைவர்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நீ அதையே பேசிட்டு இருக்க விஜய். இல்ல இதுக்கு மேல வந்து டைவர்ட் பண்ணி வேற மட்டும் பேசிட்டு இருந்தா நீ திரும்ப வந்து இதே திரும்ப பேசிட்டே இருப்பீங்க, அதையே சொல்லிட்டு இருப்பீங்க. ஓகே ப்ரோ ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ சினிமா அப்டேட் ஒன்று கேட்கலாம். இது கல்கி, இது தெரியுமா ப்ரோ? கல்கி தான் மே 12 வச்சிருந்தாங்க, அதை மே 13 நீங்க எலெக்ஷன். ஆமா இங்க 13 தான் ஆந்திராவில் எலெக்ஷன் வச்சிட்டீங்க அந்த டேட்லயே, ஒரு நாள் தள்ளி. ஸோ டேட்டை மாற்றுவாங்க, ஒரு மாசம் முன்ன பண்ண மாறும். ஏன்னா அப்புறம் திரும்பி ஸ்கூல் திறந்துட்டா கஷ்டம் சீசன். ஏன்னா இப்போ இந்த சீசன்ல இங்கேயும் இதே நிலைமை தான், படம் எதுவும் இல்லை பெருசா, வந்துட்டு ட்ரையா தான் ஓடிட்டு இருக்கு தேட்டர். அணக்கட்டுறீங்க, எந்த பக்கம் போனாலும் அவருக்கு ஒரு வாய்ப்பே தர மாட்டேறீங்க. அவர் வந்து மே 12 வந்து ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணா நீங்க 13 வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றீங்க. அவர் நேரமா இல்லையா? பாவம் அவர் வச்சு படம் எடுக்க அவங்க நேரமான்னு தெரியல. அதான் ஏன்னா சலார் கூட வந்துட்டு கேஜிஎஃப் பார்த்த உடனே சலார் பார்த்தா அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். மேபி அவர் பிரசாந்த் நீல் வேற படம் எடுத்துட்டு அங்க வந்திருந்தாருன்னா கொஞ்சம் நமக்கு இன்னும் கரெக்டா இருக்கு. ஏன்னா இங்க ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு, ஆந்திரா தெலுங்கானால வந்துட்டு பிசினஸ் வைஸ் சொல்றேன்.
அவர் சம்மர் ரிலீஸ் பண்ணி பிளாக் பஸ்டர் கொடுத்தலாம்னு பார்த்தா அதே ரேட்ல வந்து எலெக்ஷனை போட்டு நீங்க அவரை பிளாக் பண்ண. கார்த்திக் கேக்குதா? கேக்குது கேக்குது பால் சார். ஜி கொஞ்சம் ஸ்பேஸை கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போங்க ஜி. ஊபிஸ் எல்லாம் கூப்பிட்டு அடிங்க, போர் அடிக்குது. யாரா வந்தது தானே ஸ்பீக்கர்லாம் கொடுக்கறது லட்சுமி தான் கொடுக்கணும். நாளே காணும். ரெக்வஸ்ட் இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் இருக்கு. கார்த்தி ப்ரோ, இந்தியன் 2 மே ஜூன்ல வந்துருமா? அவ்வளவு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இன்னொரு 10 நாள் எலெக்ஷன், அதுக்கப்புறம் திரும்ப ஜூன் நாள் தானே, ஜூன் 4ஆம் தேதி பேசிக்குவோம். கார்த்தி ப்ரோ, கல்வன் வரட்டா? கல்வன்ஸ் போனதான் ப்ரோ. இல்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் பாக்குற மாதிரி இருக்கா? இல்ல ஒரு டைம் பார்க்கலாம், அது டிவில பாக்குற கண்டென்ட் தான், ஒன்றும் பெருசா தியேட்டருக்குலாம் பார்க்கணும் அவசியம். இல்ல நான் போன தடவை இந்த மாதிரி தான் போர்ல மாட்டிக்கிட்டேன், அதனால கொஞ்சம் தியேட்டர் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணலாமா அப்படிங்கிறது. போருக்கும் எந்த படத்துக்கும் கம்பேரிசன் வைக்க முடியாது. இல்ல தியேட்டர் சொல்றேன்ல, இங்க ரொம்ப சின்ன இதுலதான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகணுங்கிறதுனால கேட்குறேன், வர்த்தா டிராவல் பண்ணி போகிறது வர்த்தா? போர்ல வந்து ஒரு இரக்கமற்ற தாக்குதல், அந்த மாதிரி படங்கள் அதான் நீங்க வந்து வார்ன் பண்ண மறந்துட்டீங்கல்ல. நான் அன்னைக்கு வந்து சொன்னேன், நான் தான் பாதியில இருந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு முழு படமே பார்க்கலங்க. நான் வந்து ரீசெண்டா நீங்க அப்புறம் சொன்னீங்க, நான் பார்த்ததுக்கு அப்புறம் நான் மத்தியானமே பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்க நைட்டு ஸ்பேஸ்ல சொன்னீங்க, எப்பயும் நீங்க வார்ன் பண்ணிடுவீங்கன்னு நான் அன்னைக்கு கூட சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. நான் ரீசெண்டா ஒரு படத்தை வந்து பாதியில இருந்து ஓடி வந்தேன்னா அந்த படம் போர் தான். இதுக்கப்புறம் தாங்க முடியாது. நான் அன்னைக்கு வந்து சொன்னேன் ப்ரோ, நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க ஷோ எதுவும் போட்டாங்களான்னு கேட்டேன், நீங்க போடலன்னு சொன்னீங்க. அது ஸ்பேஸ் அன்னைக்கே நான் வந்து கேட்டேன், ஐயோ முடியல அப்படின்னு. நானும் ப்ளூ ஷர்ட் படம் பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு நாளைக்கு 3 படம் பார்ப்போம். காலையில, மதியானம், ஈவினிங் 3 ஷோ. இந்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர்ல பார்ப்போம். காலைல ஷோ ஒரு படம், அவர் ரிவ்யூ, அவர் மேக்ஸிமம் இதுதான் போடுவார் வெள்ளிக்கிழமை. ஸோ 3 படம் ஒரு சில நாளில் 3 படம் ரிலீஸ் ஆகும். அதனால 3 படத்தையும் பார்ப்போம். காலையில, மதியானம், ஈவினிங் அந்த மாதிரிலாம் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது கூட அசராமல் பார்த்தவன் போர்லாம் பார்த்து பாதியில் இருந்துச்சு ஓடி வந்துட்டேன். ஐயோ இதுக்கு மேல பாடி தாங்காது. இல்ல நீங்க சொல்றீங்களே தியேட்டரை, நான் ஒருத்தன் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, பாம்பேல தியேட்டரை நான் ஒருத்தன் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். எனக்காக போட்டானுங்க ஷோவை, யூஸ்வலா போட மாட்டானுங்க. 3 பேர் வரணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்பானுங்க. இதுக்கு ஷோ போட்டு தனியால உட்காந்து பார்த்தேன் அந்த படத்தை. அதனாலதான் கேக்குறேன், கல்வன்லாம் வர்த்தா போலாமான்னு. கல்வன் வந்து போய் பார்த்துருக்கீங்களா? மஞ்சப்பை. ஓகே, அந்த கொஞ்சம் இதுவா காமிக்கலா இருக்குமா? அந்த மீட்டர்ல ஒரு படம், அவ்வளவுதான். அப்ப காமிக்கல் மாதிரி இருக்குமா என்ன? அந்த மாதிரி சென்டிமெண்ட் அதெல்லாம் வச்சு ஒரு கிராமத்து கதை அந்த மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓ சரி சரி. கார்த்திக் ப்ரோ, இன்னொன்னு சினிமா ரிலேட்டட் தான். சொல்லுங்க ப்ரோ. அவன் இன்னைக்கு ஃபேமிலி ஸ்டார் இருந்துச்சு இல்ல, இங்க பாவம் எங்க ஆளை போட்டு அடிக்கிறாங்க தேவரகொண்டா விஜய். தேவரகொண்டாவா? ஆமா ஆமா ஆமா. ஏங்க இப்போ ஹிட் கொடுத்த டேரக்டர் தாங்க அவரு, கீதா கோவிந்தம். இல்ல விஷயம் இது என்ன ஆச்சுன்னு, இந்த பஞ்சாயத்து என்னன்னா, அந்த பரசுராம் கீதா கோவிந்தம் ஹிட் கொடுத்தாரு இல்ல, அதுக்கு அடுத்து வந்து நாக சைத்தன்யா, அல்லு அரவிந்த் இருக்காருல்ல, அவங்களோட ஒரு ப்ராஜெக்டை சைன் பண்ணிட்டாரு. அதுதான் ஃபேமிலி ஸ்டார் நினைக்கிறேன். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி திரும்பி தேவரகொண்டா கூட படம் பண்றதுக்கு போயிட்டார். தில்ராஜு, விஜய் தேவரகொண்டாவோட. அப்பவே வந்து அல்லு அரவிந்த் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பவர்ஃபுல், அந்த ஆள் செம்ம காண்டாயிட்டாரு அப்பவே. அப்புறம் பப்ளிக்காவே வந்து பெரிய மீடியால எல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆச்சு. பப்ளிக்காவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாரு. ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி அவங்களுக்கு படம் பண்றேன்னு சொல்லி, ஐ மீன் கீதா கோவிந்தம் கொடுத்தது அல்லு அரவிந்த் தான், அவர் தான் ப்ரொடியூசர். இதுல என்னன்னா, கீதா கோவிந்தம் கூட வந்து நிறைய ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணி டிலீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் அந்த அவுட்புட் வந்துச்சு ஆக்சுவலா படத்துக்கு.
நீங்களே பார்த்தீங்க அந்த டிலீட்டட் வெர்ஷன் கூட இருக்கும். அப்போ ஃபைட்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாரு அது அந்த படத்துல எல்லாம் வந்துட்டு. ஸோ அப்படிப்பட்ட இதுக்கு வந்து அது அவர் உண்மையா இல்லைன்னு சொல்லி அந்த பிரச்சனை ஆச்சு. இன்னைக்கு அந்த படம் கொஞ்சம் மிக்சட் டாக் நெகட்டிவ் டாக் வந்தோடனே எல்லாரும் வச்சு செய்கிறாங்க இப்போ. அவர் அது யூஸ்வலா இருக்கிறது தானே சினிமால. ஒரு படம் நல்லா இல்லைன்னா எல்லாம் வச்சு செய்யறது தான். கார்த்தி ப்ரோ, ஆக்சுவலா அவரு இந்தியன் 2 வந்து மே ஜூன்ல கன்ஃபார்மா ப்ரோ? அவர் கடைசியா என்ன படம் ஹிட் ஆச்சு விஜய் தேவர்கொண்டாக்கு? இல்லைங்க, அவருக்கு குஷி ஓப்பனிங் வந்தது, அதுக்கப்புறம் ஓடல. இங்கேயும் வந்துட்டு ரன் இல்லை. குஷி வந்துட்டு எதுவுமே ரீசெண்டாக எந்த பெரிய ஹிட்டுமே இல்லை. அந்த டாக்ஸிவாலா அது டாக்ஸிவாலா வந்துச்சு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு ஒண்ணுச்சு குஷி. அதான் சொல்றது, இங்க குஷி ஆந்திரால வந்து அது பெரிய ஹிட்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் 3 days மட்டும் நல்ல கலெக்ஷன் வந்தது, அதுக்கப்புறம் சுத்தமாவே இதாயிடுச்சு. மோஸ்ட்லி அந்த செகண்ட் டயர்ல தமிழ்நாட்டுல பரவாயில்லைங்க, தமிழ்நாட்டுல நல்லாதான் முடிச்சு குஷி. செகண்ட் டயர்ல பேங்கபிள்னா இவருதான், நானி தான். இப்ப அது சிம்பிள் ஸ்டோரி லைன் ஹாய்னானா கூட வந்து ரொம்ப பெரிய ஹிட் அந்த படமே வந்துட்டு. இது தேவரா வேற வந்து இப்ப ஏப்ரல் இந்நேரம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆந்திரால யார் ஜெயிப்பாங்க? ஜெகனா யாரு? கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்ட் கார்த்தி. விஷயம் சொல்றேன் என்னன்னா, ஒரு நெகட்டிவ் என்ன இருக்குன்னா ஜெகன் மேல வந்து கேபிட்டல் சிட்டி என்னன்னு தெரியல. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து நிறைய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி கொண்டு வரலன்னு. பட் அட் தி சேம் டைம் அவருக்கு இருக்கிற பாசிட்டிவ் என்னன்னா, இந்த பென்ஷன் இதெல்லாம் கொடுக்கறது இருக்குல்ல வயசானவங்களுக்கு, ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய் கொடுப்பாரு. அதை எப்படி பண்றாங்கன்னா வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு பர்சனலா வந்துட்டு அவங்களே போய் கொடுக்குற மாதிரி. ஸோ இவங்க எப்படின்னா டைரக்ட் கனெக்ட், நடுவில் யாருமே இருக்க மாட்டானுங்க. சிஎம் டு ஓட்டர் நடுவில் இந்த ஒரு வாலண்டியர் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த ஒரு பர்சனல் கனெக்டால வந்துட்டு ஊர் கிராமத்துல, ஏன்னா இப்போ வயசானவங்க எல்லாம் போய் பென்ஷன் வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமா இருக்கும், இதெல்லாம் இருக்குல்ல. அவங்களுக்கு வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி அந்த மாதிரி கொடுக்குற டைம்ல அந்த காசு வந்து சேர்ந்துடும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் க்ளோஸ் கான்டெஸ்ட். எட்ஜி சந்திரபாபு நாயுடு வர்றதுக்கு எட்ஜி இருக்கு. பட்டு இப்போதைக்கு எதுவுமே ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியே தெரியலங்க. பவன் கல்யாண் எப்படி இருக்காங்க? பவன் கல்யாணுக்கு அவருக்கு ஒரு தொகுதி தான். இப்ப அவரு நிக்கிற தொகுதி கண்டிப்பா ஜெயிப்பாருங்க, பிட்டாபுரம். அவர் அலையன்ஸ் அதான் அவர் அலையன்ஸ்ல, அதனால தான் அவர் அலையன்ஸ் சேர்த்தது என்னன்னா அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஏன்னா போன வாட்டி அவருக்கு ஒரு 7% ஓட் ஷேர் வந்துச்சு பவன் கல்யாணுக்கு. போன வாட்டி ஜெகன் ஜெயிச்சப்ப சந்திரபாபு நாயுடுக்கு 40%, ஜெகனுக்கு 50 கிட்டத்தட்ட 50 கிட்ட வந்துச்சு. பவன் கல்யாணுக்கு 7%, மற்ற கட்சியெல்லாம் ஒரு 3% பிடிச்சிக்கிட்டாங்க. அதனால தான் இவர் சந்திரபாபு நாயுடு டாக்டிக்கலா இந்த வாட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணார் பவன் கல்யாணோட சேர்த்து. ஏன்னா அந்த கம்யூனிட்டி தான் இருக்கிற பாப்புலேஷன். இப்போ எப்படி தமிழ்நாடு 1 இயர் ஜாஸ்தி இருப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு, அந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன்ல ஜாஸ்தி இருக்காங்க. கம்மா இல்ல, காப்பு, சிரஞ்சீவி காப்பு இவங்க கம்மாவா? சந்திரபாபு நாயுடு கம்மா. ஸோ மோஸ்ட்லி வந்து இண்டஸ்ட்ரியிலே வந்து அந்த பிரிவினை இருக்கும், கம்மா காப்பு, அந்த டாமினேஷன் அந்த பிரிவினை. ஏன்னா சிரஞ்சீவி வந்து காப்புலேருந்து வந்து பெரிய ஆளானது அங்க ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான். பட் இப்போ 2 பேர் சேர்ந்துட்டாங்களா? கம்மா காப்பு 2 பேர் சேர்ந்துட்டாங்களா? அதான் சொல்றது, அந்த ஈக்குவேஷன் வந்து அவங்க 2 பேரும். அவருக்கு என்னன்னா பவன் கல்யாணுக்கு பர்சனலா வந்து கொஞ்சம் ஜெகன் பர்சனலா அட்டாக் பண்ணாரு, அவரோட ஃபேமிலி லைஃப் இதை பத்தி எல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது பர்சனல். இதுல இந்த வாட்டி எனக்கு கம்மியா சீட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜெகனை தோக்கடிக்கணும்னு அவரு இது பண்ணிக்கிட்டாரு. பட் அவருக்கு கொஞ்சம் மோடிஜி கிட்ட கொஞ்சம் பர்சனல் ரேப் இருக்கிறதால அவர் தான் வந்து வலுக்கட்டாயமா. பிஜேபிக்கு என்னன்னா நியூட்ரலா இருந்தோம்னா நம்ம பவன் கல்யாணோட பிஜேபி தான் அலையன்ஸ் இருந்தது, டிடிபி அலையன்ஸ்ல இல்லை. டிடிபி தனியா இருந்து வைசிபி தனியா இருந்தது, பவன் கல்யாணும் பிஜேபி இருந்து நம்ம ஒரு 3வது ஆல்டர்னேட்டிவ் வரலான்னு இவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க 2020 வந்துட்டு. ஆனா இப்ப கொஞ்சம்
எலெக்ஷன் கிட்ட வந்ததுக்கப்புறம் இவங்க 400 சீட்டு வேறு ஜெயிக்கணும்னு சொன்னதுனால வந்துட்டு என்டிஏ 400 வரணும்னு அப்போ வந்து பவன் கல்யாண் தான் வந்து இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணது. சொல்லப்போனால் அவர் தான் வந்து பேசி அவர் கம்மி சீட்டு வாங்கி பிஜேபி கொஞ்சம், ஏன்னா பிஜேபி இருக்கிற ஓட் ஷேருக்கு போன வாட்டி 1% தான் வந்துச்சு, கிட்டத்தட்ட லெஸ் தேன் 1% தான் 2019 வந்தது ஆந்திராவில். ஆனாலும் வந்துட்டு 10 அசம்பிளி 6 கிட்டத்தட்ட 8 தான். ஏன்னா 6 வந்து இவங்க சிம்பல்ல, 2 தொகுதி 2 வந்து சந்திரபாபு நாயுடு சிம்பல்ல நிற்கிறாங்க. 8 எம்பி சீட்டு பிஜேபி நிற்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போக போக எப்படி போகுன்றது பொறுத்து தான் இருக்கு. இந்த எலெக்ஷன் வந்து ரெட்டி வெர்சஸ் நாயுடு அப்படிதான். ஆக்சுவலா அந்த கோயிங் ஃபர்தர் வந்து இதே மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் கொண்டு போகலான்னு தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 99லேருந்து ராமாராவ் தவறுனதுலேருந்து கூட நீங்க பாத்தீங்கன்னா வைஎஸ்ஆர் சந்திரபாபு நாயுடு தான் ஃபேஸ் ஆயிருப்பாங்க. சண்டை போடுறதே வந்து மற்ற எல்லாமே டம்மி பீஸ். ஏன்னா வைஎஸ்ஆருக்கு வந்து காங்கிரஸ்ல உங்களுக்கே தெரியும் இன்டர்னல் பாலிடிக்ஸ் எவ்வளோ வேலை பார்ப்பானுங்கன்னு, அதெல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி விட்டார் அவர். அதனால தான் அவர் கண்டினியூஸாக 2 தடவை வர முடிஞ்சது. அப்புறம் திரும்பி 2014 இவர் பாபு வந்தார். இப்ப அவங்க சிஸ்டர் போய் காங்கிரஸ் சேர்ந்துருக்காங்களே, அது ஏதாவது இருக்குமா காங்கிரஸுக்கு? இருக்காது, பெருசா ஒன்றும் இருக்காதுங்க. இன்னும் மிஞ்சி போனா வந்து காங்கிரஸுக்கு ஒரு 2% வாக்கு வரும். ட்ரெடிஷ்னலாக இப்போ வந்துட்டு ஒரு அந்த ஃபேமிலியோ, ஸோ அவங்க வந்து பரம்பரையாக இருப்பவங்க, அந்த மாதிரி யாராவது 1-2 பேர் தவிர மற்ற எல்லாமே வந்து காங்கிரஸ்க்கான ஓட்டர். ஆந்திரா ஆக்சுவலாக வந்து ஆந்திரா வந்து இண்டிபெண்டன்ஸ்லேருந்து கூட ஒரு ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் கோட்டை மாதிரி தான். ஆந்திரா தெலுங்கானா 2 வந்துட்டு அது மெல்ல மெல்லமாக பிரேக் ஆகிட்டே வந்தது. இப்போ தெலுங்கானாவில் பிஜேபி வளர்ந்துச்சு, ஆந்திராவில் இவங்க வந்துட்டாங்க. ஸோ ஆந்திராவில் பட் வந்து இவரு பவன் கல்யாண் சவால்லாம் விட்டுருக்காரு, நான் ஜெகன் ஒன்னு தோக்கடிக்கலன்னா பேரை மாத்திக்கிறேன், கட்சி பேரை மாத்திக்கிறேன். அதான் இப்ப அவருக்கு கொஞ்சம் அது பர்சனலா எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா பவன் கல்யாணம் வந்து கொஞ்சம் அவர் என்ன செய்யறாருன்னா, பவன் கல்யாண் வந்து ஃபண்டு வெளியே ஃபண்டு வாங்குறது இல்லை, கட்சிக்கு நிதிக்கு இந்த மாதிரி அவருக்கு வர சம்பளம் இதெல்லாம் வந்து போட்டு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து அப்புறம் 0 பட்ஜெட் பாலிடிக்ஸ் பண்றேன்னு போன வாட்டி கொஞ்சம் காசு செலவு பண்ண மாட்டேன், காசு கொடுக்க மாட்டேன்னு எல்லாம் கொஞ்சம் ஐடியலிஸ்டிக்கா பேசாரு. பட் தெரிஞ்சது தான் ரியாலிட்டிக்கு அது ஒத்து வராது. அது இந்த வாட்டி அவரே கொஞ்சம் லைட்டா குதர்க்கமா சொன்னாரு சில ஸ்பீச்ல வந்துட்டு. அண்ட் மோரோவர் வந்து அவர் ஏதாவது இஷ்யூ பத்தி இந்த மாதிரி பேசினா வந்துட்டு இவங்க ஜெகன் கட்சி ஆளுங்களெல்லாம் வந்துட்டு நீ 3 கல்யாணம் பண்ணிவிட்ட, நீ 4 கல்யாணம் பண்ணிவிட்டேன்றத அந்த மாதிரி பேசுறதால கொஞ்சம் இதுவா இருக்கு மெயினா வந்து. ஸோ இப்போ நீங்க இஷ்யூ மேல பேசினா கவுண்டர் வித் another இஷ்யூ, அதை விட்டுட்டு இந்த மாதிரி எதுக்கு பேசுறீங்க அப்படின்றது நீங்க வந்து பாக்கணும். இது கொஞ்சம் வேற மாதிரி தான் போயிட்டு இருக்குங்க. நீங்க வந்துட்டு ஏன் இந்த சவால்ல விடுறாரு, நான் பேரை மாத்திக்கிறேன், ஜெகன் ஒன்ன நான் தோக்கடிக்கல, என் பேர் பவன் கல்யாண் இல்ல, நான் பேரை மாத்திக்கிறேன், ஏன் பேசுறாரு? அதான் இப்போதைக்கு எட்ஜி இருக்கு, பட் எதுவுமே ப்ரெடிக்டே பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு சர்வே இவங்களுக்கு ப்ளஸ் கொடுக்குது, இன்னொரு சர்வே அவங்களுக்கு கொடுக்குது. ரூரல் ஓட்டிங் தான் வந்து ஜெகன் ஜெயிக்கிறது தோக்குறது இருக்குங்க. ஆனா என்னன்னா அர்பன்ல கூட ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் இது லேசினஸோட போகாம இருப்பாங்க. ஆனா ரூரல்ல இருக்கிறவங்க கண்டிப்பா போடுவாங்க, அது உங்களுக்கே தெரியும். அங்க எப்படி இப்ப அதனால வந்து இவர் பாபு வந்து 4000 கொடுக்குறேன் நான் பென்ஷன், நான் வந்தேன்னா அப்புறம் 18 வயசு பொண்ணுக்கு 1500 ரூபாய் மாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்கீம்ஸ் பண்றானுங்க. இதுக்கு காசு எங்க கொண்டு வர்றானுங்க. பாலையா நிக்கிறாருல, பாலையா நிக்கிறாரு ஹிந்துப்பூர். அவர் ஜெயிச்சிருவாரு. ஜெயிச்சிருவாருங்க. அது ட்ரெடிஷனலா வந்து எல்லாரும் வராங்க. இல்ல ஹிந்துப்பூர் வந்து ட்ரெடிஷ்னலா வந்து அவங்க ஃபேமிலி தொகுதி மாதிரி. அவங்க வந்து கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் இந்த சைடுன்றாலும் என்டி ராமராவ் அவரு அரசியல் வந்த புதுசுல அங்கேருந்து ஜெயிச்சார் ஹிந்துப்பூர்ல இருந்து. அப்புறம் அவங்க அண்ணன் இப்ப ஜூனியர் என்டிஆர் அவங்க அப்பா இருக்காரு. சரி, இவங்கெல்லாம் யாருமே வந்து தெலுங்கானா பக்கம் போறது இல்ல, என்ன காரணம்? தெலுங்கானா பக்கம் அதான் தெலுங்கானால டோட்டலா வாஷ் அவுட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நேட்டிவ் வந்துட்டு நீங்க அந்த கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் இந்த ரீஜன்ல இருந்தா வந்தவங்க எல்லாரும் வந்துட்டு ஹைதராபாத்ல போய் செட்டில் ஆனாங்க.
ஸோ மெயினாக ஹைதராபாத்ல வந்த பிரச்சனையே கூட வந்துட்டு என்னன்னா அந்த ஊர்ல அந்த சுத்தி இருக்கிற இல்ல இப்ப மாவட்டத்துல எல்லாரும் இருக்கிறது இங்க ஹைதராபாத்ல தானே இருக்காங்க. இப்போ ஹைதராபாத்ல இப்போ அவங்க எல்லாம் வந்து தெலுங்கானா சிட்டிசன்ஸா மாறிட்டாங்க, அது வேற கதை. பட் வந்து அப்போ வந்த அங்க பிரச்சனை இருக்க என்ன? இல்ல நான் கேக்குறது இப்ப இவங்க எல்லாருமே இருக்கிறது தெலுங்கானால, ஆனா ஆந்திரால தான் அரசியல் பண்றாங்க. தெலுங்கானால நிக்கிறதே இல்ல. பிஆர்எஸ் காங்கிரஸ் தான் இருக்காங்க அங்க. ஏன் சந்திரபாபு நாயுடு நிக்கிறது இல்ல, ஒய்எஸ்ஆர் ஜெகன் நிக்கிறது இல்ல, பவன் கல்யாண் நிக்கிறது இல்ல? இல்ல இல்ல ஏன் தெலுங்கானா எலெக்ஷனே ஜெகன் அதான் சொல்றது, இவங்க ஜெகன், பவன் கல்யாண், சந்திரபாபு நாயுடு இவங்க 3 பேர் மட்டும்தான் இங்க அரசியல் பண்ணணும்னு இப்ப இங்கேயே வீடு கட்டிக்கிட்டு வர்றாங்க. பட் வந்து மற்ற பிசினஸ் இப்ப ஏன்னா இவருக்கு ஜெகன் வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஹைதராபாத் போறது எல்லாமே வந்துட்டு. சந்திரபாபு நாயுடுக்கு வந்து அவரோட பிசினஸ் எல்லாம் அங்க நிறைய இருக்கு. இந்த ஹெரிட்டேஜ் இருக்குல்ல. ஹலோ கேக்குதா? கேக்குது. ஹெரிட்டேஜ் இது அப்புறம் வந்துட்டு அவங்க ட்ரஸ்ட் இல்ல பவன் கல்யாண் பவன் கல்யாண் இருக்காது. அவர் படங்கள் தெலுங்குல ஓடுது, தெலுங்கானால ஓடுது. அவர் தெலுங்கானா தானே இருக்காரு, ஹைதராபாத்ல தானே இருக்காரு. ஆமா ஹைதராபாத்ல இருக்காரு. பட் வந்து அவர் வந்து செட்டிலர். இங்க இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க ஹைதராபாத்ல வந்து, செட்டிலர்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. செட்டிலர்ஸ் யாருன்னா அவங்க தெலுங்கானால அந்த தெலுங்கானா 10 மாவட்டம், பழைய கணக்குப்படி 10 மாவட்டம் இருக்கும். அந்த 10 மாவட்டத்துல பிறக்காம ஆந்திரால இருந்து இல்ல ராயலசீமால இருந்து பிறந்த வந்து அங்க செட்டில் ஆனவங்கள செட்டிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெலுங்கானால வந்துட்டு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மூமெண்ட் எப்படின்னா டைரக்டா வந்து வாயில சொல்லாம இன்டைரக்டா அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு சைட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஆந்திரால பிறந்து அங்க போய் செட்டில் ஆனவங்க யாருமே வந்து அந்த பாலிடிக்ஸ், அந்த உள்ளூர் அரசியல்ல வந்து அவங்க இறங்குறது இல்லை. ஓப்பனா சொல்ல போனா எல்லாருமே அந்த ஊர்ல பிறந்தவங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா லீடர் ரேவந்த் ரெட்டி, இல்லைன்னா பண்டி சஞ்சயோ, கிஷன் ரெட்டி, இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பர் தெலுங்கானா. அதே மாதிரி டிடிபிக்கும் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு அவர் கட்சிக்கும் நிறைய ஆள் இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு மோரோவர் அப்பெல்லாம் ராமாராவ் பீரியட்ல அவரெல்லாம் வந்துட்டு இந்த மகளிர் நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு ஹைதராபாத் டெவலப் பண்ணதே அவர் தானுங்க, சந்திரபாபு நாயுடு தானே. அதான் சந்திரபாபு நாயுடு, ஒய்எஸ்ஆர் எல்லாருமே வந்துட்டு பண்ணாங்க. என்ன பிரச்சனைன்னா அதான் சொல்றது, நாங்க எங்க ஊர்ல நாங்க தான் அரசியல் பண்ணணுன்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ அந்த மூமெண்ட்லேருந்து இப்போ கேசிஆர் எப்போ அந்த தெலுங்கானா மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரோ அதுலேருந்து வந்து இவங்க மெல்லமாக சைட்லைன் ஆகிட்டாங்க. இதுல இருந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஏன் சொல்ல போனால் ரேவந்த் ரெட்டியை வந்து சந்திரபாபு நாயுடோட ரைட் ஹேண்ட் மாதிரி 2014 வரலையும். அதனால்தான் வந்துட்டு அங்கே காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சாலுமே வந்து தெலுங்கு தேசங்காரங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நம்மளால் வந்துட்டாயா சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்தே போனவங்களே இருக்காங்க. காங்கிரஸ், பிஜேபி எல்லாம் ஏற்கனவே இருக்கிற லீடர்ஸ் அப்படியே இருக்காங்க. மற்ற டிடிபி லீடர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க போய் அங்கே செட்டில் நீங்க கேட்குற மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் லீடர்ஸ் கூட இப்போ நாளைக்கு பவன் கல்யாண் பையனோ இல்லை ஜெகனோட பொண்ணோ கூட வந்து அரசியல் பண்ணணும்னு ஆந்திரா தான் வருவாங்க. அவங்க வந்து தெலுங்கானாக்கு போக மாட்டாங்க. ஓகே. ஏன்னா மூவி பிஸ்னஸ் மட்டும் அது விட முடியாது. ஸோ அதுதான் மெயின். இப்போ ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஆகட்டும், மற்ற ஃபிலிம் ப்ராசஸிங் டெவலப்மெண்ட் லேப்ஸ், பிரசாத்ஸ், ராமாநாயுடு அவங்க அதான் வித்தியாசமா இருக்கு. ஒரு ஸ்டேட்டே அப்படியே வந்து விட்டுட்டு ஆந்திரா பக்கம் நிக்கிறாங்க. அவங்க இருக்கிறதெல்லாம் ஹைதராபாத். அதான் ஒருவேளை நீங்க கேட்கறதுன்னா ஒரு 2 மினிட்ஸ் அந்த இது என்னன்னு சொல்றேன். என்னன்னா 53 வந்து பிரிஞ்சது இப்போ எந்த ஸ்டேட் இருக்கோ இதுதான் நம்ம மெட்ராஸ் பிரசிடென்ட்லேருந்து தெலுங்கு மொழி பேசுகிற மாநிலமா பிரிஞ்சது. இது இப்போ கரண்டா என்ன ஆந்திரா இருக்கோ அதுதான் பிரிஞ்சது. அப்புறம் வந்துட்டு அந்த தெலுங்கானால வந்து நைசாம் ரூலுக்கு இருந்த ஒரு ஏரியா, அது அவங்க ஃபைட் பண்ணி வந்தாங்க. அப்புறம் கர்னூல் கேபிட்டல் சிட்டியே இருந்து இதுக்கு ஆந்திராவுக்கு வந்துட்டு 53 to 56 வந்துட்டு அந்த பீரியட்ல வந்துட்டு தெலுங்கு பேசுறவங்க எல்லாம் எப்படியும் ஒரு ஸ்டேட்டா சேர்றதுல நம்ம தெலுங்கானா கூட வந்து நம்ம கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து ரீசன் என்ன, ஹைதராபாத் மட்டும் அந்த நிசாம் சுல்தான் கீழே இருந்ததால அவங்க கிட்ட அந்த ஆஃபீஸ்க்கான வசதி பங்களா எல்லாம் இருந்தது, அந்த அரண்மனை எல்லாம், செக்ரட்டரியேட் இது எல்லாமே இருந்தது. ஸோ அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
பட் வந்து ஒரு 10 வருஷத்துலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து உங்க ஆளுங்க நிறைய பேர் இங்க வராங்க, நாங்க இங்க சுத்தி இருக்கிறவங்க யாருமே டெவலப் ஆகல அப்படின்ற ஒரு இது வந்தது. அதனால 69 and 72ல 2 வாட்டி இந்த பிரச்சனை வந்தது. அப்ப தெலுங்கானால சிஎம்ஆ போட்டாங்க. திரும்பியும் ராமாராவ் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு யூனிஃபைங் ஃபேக்டரா இருந்தார். சொல்லப்போனா 2009ல சந்திரபாபு நாயுடு இல்ல வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி உயிரோட இருந்திருந்தா அந்த ஸ்டேட் பிரிப்பு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. அண்ட் மோரோவர் கேசிஆர் வந்தப்போ ஃபர்ஸ்ட் ப்ரூட்டலா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த நிறைய ஃபில்ம் இண்டஸ்ட்ரி அவங்களோட சைட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல என்க்ரோச்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தது. அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே கை வச்ச உடனே பயம் வந்துடுச்சு. சரிப்பா நம்ம இருக்கிற இடம் இல்லாம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இதாயிட்டாங்க. அது ஒய்எஸ்ஆர் பீரியட்ல தான் பிரிஞ்சதா? அவர் பீரியட்ல அவரு தவறிட்டாரு. அவர் செப்டம்பர் 2ஆம் தேதி தவறினாரு. ஆமா, செப்டம்பர் 2ஆம் தேதி தவறினாரு. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு 2-3 மாசத்துல வந்துட்டு. இன்னும் சொல்ல போனா எங்க ஊர்ல சொல்றது என்னன்னா, மெயினா வந்துட்டு ப. சிதம்பரத்துக்கு தான் பெரிய காண்டு, அவருக்கு தான் பெரிய காண்டு அப்படின்னு இந்த ஏன்னா வந்து அவர் தான் அனௌன்ஸ் பண்ணார் ஸ்டேட்டை பிரிக்கிறோம்னு சொல்லிட்டு. எதுக்குன்னா வைஎஸ்ஆர் இருக்கும்போது வந்து ஆந்திரா மொத்தமா 42 எம்பி, அதனால அவர் வாய்ஸ் தான் ஒசத்தி இருக்கும். தோ அவர் ஒரு சிஎம்ஆ இருந்தாலுமே வந்துட்டு ப. சிதம்பரமோ இல்ல பிரணப் முகர்ஜி இங்கெல்லாம் கேபினெட் மினிஸ்டர் இருந்தாலும் வந்துட்டு இவரு வந்துட்டு கொஞ்சம் சவுண்டா எதுவா இருந்தாலும் அங்க போய் டீல் பண்றது. ஏன்னா எம்பி சீட்டு கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும், வைஎஸ்ஆர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஸ்டேட் வரலையும் வந்துட்டு ஹைகமாண்டு அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது. அது கூட சொல்லுவாங்க, அதுதான் காண்டு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. நவம்பர்ல அனௌன்ஸ் பண்ண 2009 நவம்பர் 3ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் கரெக்டா 2010 அவர் பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பிரிஞ்சிருக்காது. அவரு எப்படி சப்ரஸ் பண்ணுமோ 2 பேரும். இப்ப சந்திரபாபு நாயுடு என்ன செஞ்சாரு, 2004ல இதே சந்திரசேகர் ராவோட கூட்டணி வச்சுட்டு நாங்க தெலங்கானா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்க உங்க ஃபீலிங் சென்டிமெண்ட்ஸை இது பண்றோம்னு சொல்லிட்டு கேசிஆரோட கூட்டணி வச்சு எலெக்ஷன் போனாங்க இப்ப 2004ல. அப்போ வைஎஸ்ஆர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச உடனே வந்துட்டு சத்தம் போட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவரை துரத்தி விட்டாங்க. திரும்பி 2009ல வந்து சந்திரபாபு நாயுடு கூட வந்து சேர்ந்தாரு யாரு, கேசிஆர். அப்போ வைஎஸ்ஆர் என்ன சொன்னாரு, அவங்க கேசிஆர் சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சா இல்ல கேசிஆர் ஜெயிச்சா நம்ம தெலுங்கானா போகணும்னா விசா வாங்கணும்னு ஆந்திரால வந்து சொல்லிட்டாரு. 2009ல திரும்பி வைஎஸ்ஆர் ஜெயிச்சாரு. சந்திரபாபு நாயுடு அவரு ரூலிங்ல இருந்தாலுமே வந்துட்டு ஏதாவது ஒரு டாக்டிக்கல், ஏன்னா வந்துட்டு டோட்டல் ஸ்டேட்டுக்கான ரெவென்யூ ஜென்ரேஷன் உங்களுக்கு அவ்வளோ அந்த இடத்துல நடக்குதுன்னா எந்த ஒரு ஸ்ட்ராங் லீடரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்துட்டு லீடர்ஷிப் வீக்கான சின்னதா பிரச்சனைங்க. அண்ட் டெவலப்மெண்ட் கூட. ஆனா ஒரு விதத்துல கார்த்திக் கொஞ்சம் என்னன்னா, இப்போ வந்துட்டு நாங்க ஆந்திராவுக்கு கேபிட்டல் வேணும், இங்க என்ன கம்பெனி வரணும்னு இப்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாம் இங்க மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, விஜயவாடால இருந்து ஹைதராபாத்துக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம், ஹைதராபாத்ல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு. இது ஸ்டேட் பிரிக்காததுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விதத்துல நல்லது. பட் இது கொஞ்சம் போக போக இப்ப எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இன்னும் போக போக இது செட்டரேட் ஆயிடுங்க. இங்க ஒரு கொஞ்சம் சாலிடா கம்பெனிஸ் எல்லாம் வந்துச்சுன்னா பெரிய விஷயம் இருக்காது. ஆனா இந்த டிஜிட்டல் மீடியா மட்டும் வந்தது நிறைய பேர் பிரிஞ்சு 10-12 வருஷம் ஆச்சு இல்ல? 10 வருஷம் ஆச்சா? பிரிஞ்சு வந்து 2014 கரெக்டா 10 வருஷம் ஆச்சு இல்ல? ஏன் ஜூன் 2 யாரும் கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணணும்னா சென்டர் லெவல்ல வந்து பிஜேபி கிளியரா தான் இருக்குங்க, அமராவதி அப்படின்னு அவங்க நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் என்னன்னா அதான் திரும்பி அங்கேயும் அரசியல் பாலிடிக்ஸ் பண்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த அமராவதி சுத்தி வந்து சந்திரபாபு நாயுடு அந்த கம்மா கம்யூனிட்டி மக்கள் ஜாஸ்தியா இருக்காங்க, அவங்க எல்லாம் லேண்ட்ஸ் வாங்கிட்டாங்கன்னு ஒரு ப்ராப்பகண்டா மாதிரி பாட்டி அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, 3 கேபிட்டல் இருக்கணும், ஒரு கேபிட்டலுக்கு இல்லை 3 கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெகன் சொன்னார். ஆனா இவரோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, ஜெகனோட ப்ரிஃபரன்ஸ் வைசாக் வந்து ஓரளவுக்கு இப்ப கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஓரளவுக்கு டெவலப்டான சிட்டி தான். ஆந்திராவில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீச்
ஸோ வைசாக்ல கேபிட்டல் சிட்டி வச்சு அங்கே நம்ம கொஞ்சம் இது பண்ணால் அது நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் பிளான். சந்திரபாபு நாயுடு என்னென்ன ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ ஹைதராபாத் செகண்டராபாத் இப்போ பக்கத்தில் சைபராபாத்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடி பார்க் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்துட்டு ஸோ அப்போ அந்த சைபர் டவர்ஸ் அது எல்லாத்துலேருந்து கொஞ்சம் ராஜசேகர் ரெட்டி இந்த அவுட்டர் ரிங் ரோடு எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி அது ஒரு சிட்டியாக ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி நான் ஒரு பெரிய சிட்டியாக கட்ட போகிறேன் அப்படின்னு இவர் பிளான் பண்ணார். நாங்கள் குழம்பி போயிருக்கோம். இதுதான் பிரச்சனை. ஸோ அட்லீஸ்ட் இப்போ வர கவர்மெண்ட் ஒரு 10 வருஷம் இருந்தால் தான் அடுத்த வர கவர்மெண்ட்டு எதுவுமே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வரைக்கும் அப்போ வரலையும் வந்துட்டு இந்த ஒரு டிவேஷன் இருக்கும். அண்ட் மோரோவர் இங்கே என்ன ஆச்சுன்னா மெயினாக பிஜேபிக்கு நெகட்டிவ் ஆனது என்னன்னா 2014 ஸ்டேட்டை பிரிச்சுட்டாங்க. பட் வந்து லாஸ் ஆகிறது என்ன, ஹைதராபாத்லேருந்து ரெவென்யூ வராது. இந்த மாதிரி ஒரு டெவலப்டு பார்ட்டி இல்லை. ஆந்திராவுக்கு ஏதாவதுன்னா அப்போ வெங்கையா நாயுடு இருக்காரு. காங்கிரஸ் தானங்க அதான் ஸ்டேட்டு பிரிச்சது. ஆனா அப்போ வந்து அவங்களுக்கும் கம்ப்ளீட் மெஜாரிட்டி இல்லை. பிஜேபி அந்த பில் ஏன்னா பிஜேபி வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து தெலுங்கானா பிரிக்கணும்னு அவங்க எப்போ 97ல டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இப்போ இல்லை, அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க பிஜேபியில வந்துட்டு. இங்க அப்படி அங்க எப்படின்னு மாறல. ஆனா அங்க பிஜேபியில அவர் ஃபைட் பண்ணார். யார்? வெங்கையா நாயுடு ஃபைட் பண்ண. என்ன தெரியுமா? ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸாவது கொடுங்க அந்த ஸ்டேட்டுக்கு, ஆந்திராவுக்கு வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஹைதராபாத் மாதிரி ஒரு சிட்டி, ஒரு ரெவென்யூ ஜென்ரேஷன் சிட்டி போகுது. அது திரும்பி நம்ம ஃபார்ம் பண்ணணும்னால அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 20-30 வருஷம் ஆகும். ஒரு 5 வருஷத்துக்காவது அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் என்னன்னா, நீங்க எந்த கம்பெனி வச்சாலுமே அவங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துடுவாங்க. நிறைய சலுகைகள் ரொம்ப. அது நார்மலாக அந்த கேட்டகரி ஸ்டேட்டஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, ரொம்ப மலைவாழ் பகுதியில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி கொடுக்குற ஸ்டேட்டஸ் இது கொடுக்குங்க அப்படின்னு. அப்போவே வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட், கர்நாடக கவர்மெண்ட் அப்ஜெக்ட் பண்ண, அது எப்படி கொடுப்பீங்க நீங்கள் ஆந்திராவுக்கு, கொடுத்துட்டா எங்கள் கம்பெனி எல்லாம் அங்கே போயிடுன்னு சொல்லிட்டுன்னு. ஆனாலும் மன்மோகன் சிங் அது சொன்னார். பட் அது வந்து சட்டத்தில் ஏற்றலை. ஏன்னா ஏற்கனவே லோக்சபாவில் அந்த பில்லு பாஸ் ஆயிடுச்சு. ராஜ்யசபாவுக்கு வந்தப்பதான் இவர் வெங்கையா நாயுடு பேசினாரு. சரி அந்த ஸ்டேட்டஸ் தரோன்னு சொல்லிட்டு திரும்பி பிஜேபி ஆட்சி இருந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பாயிண்ட் எடுத்தோடனே 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இது கொடுக்க கூடாதுன்னு அந்த கமிஷன் சொன்னிச்சு. அப்புறம் இப்படி கொடுத்த ஸ்டார்ட் பண்ணா மற்ற எல்லா ஸ்டேட்டோடையும் எல்லாத்தையும் கிளற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அப்பதான் வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபிக்கும் அப்பதான் சண்டை ஆரம்பிச்சுது. அதுக்கு பதிலாக நாங்கள் வேணா காசு தரோம், அதுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் பதிலாக ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படின்னு தரோம்னு சொல்லிட்டு அந்த காசு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இது வந்து இந்த மீடியா எங்க ஊர் மீடியாவும் வந்துட்டு எதுவுமே சொல்லாது. என்னன்னா ஆந்திரா ஓடுறது இன்னொரு 2 விஷயம் என்னன்னா, கியா மோட்டார்ஸ் ஒன்று, அப்புறம் இப்போ இந்த எம்ஐ ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த தடா ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு. வைஎஸ்ஆர் பீரியட்ல வந்து சச்சவேடு ஸ்ரீ சிட்டி செல்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே ஒரு இது இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் தி மொபைல் ஃபோன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் ஆகிறது அங்கே தான் ஜி. டஃப் ஃபைட் இருக்கு உங்களுக்கு. போக போக எப்படி, ஏன்னா இப்பவே வந்துட்டு ஏற்கனவே ஒரு பிரச்சாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த வாலண்டியர் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொன்னல, பென்ஷன் கொடுக்குறாங்க வீட்டுக்கு போயிட்டு ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களெல்லாம் ஜெகன் வந்து போலிங்க்கு யூஸ் பண்றாருன்னு ஈசிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போனதால அவங்க யாரும் பென்ஷன் காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன சொல்லிட்டாங்க, ஜெகன் வந்துட்டு பாருங்க சந்திரபாபு நாயுடு வந்து நிப்பாட்டிட்டாரு உங்களுக்கு பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணி. ஜெகன் 5 வருஷமா இருக்காரு. 5 வருஷம் தான். 5 வருஷம் தான். ஜெகனுக்கு என்ன அட்வான்டேஜ்னா அவங்க அப்பா ஓட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்க. வேற யாருக்குமே அந்த அதிர்ஷ்டமே கிடைக்காது சொல்ல போனா. அவங்க அப்பாவுக்கு காங்கிரஸ்ல இப்ப நார்மலா ஒரு கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ஓட் பேங்க். ஏன்னா வந்துட்டு அவர் செஞ்ச விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா பிஇ படிக்கும் போது, ஏன்னா ஆந்திராவில் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் ஐடியில வேலை பார்ப்பாங்க பிஇ தமிழ்நாடு மாதிரி. ஸோ பிஇ படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு 2009 அந்த பீரியட்ல 2007-8 பீரியட்ல வந்துட்டு ஃபீஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட்னு கொடுத்தாங்க. ஸோ நீங்க வெறும் ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 700 ரூபாய் இருந்தால் நீங்க பிஇ படிச்சிடலாம். உங்களுக்கு சீட்டுக்கு நல்ல காலேஜில் கிடைச்சதுங்க. வேற எதுவுமே செலவு இல்லை. அந்த ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால நிறைய பேர் பயனடைஞ்சவங்க இருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சில திட்டங்கள். ஸோ அதனால வந்துட்டு அவருக்குன்னு தனியாக ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 20% ஃபர்ஸ்ட் கேஸ். அப்புறம் இந்த எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டிஸ் இந்த ஓட் பேங்க் வந்து காங்கிரஸ்க்கான எங்க விழுமோ அந்த ஓட் பேங்க் இவர் கன்சாலிடேட் பண்ணிட்டாரு. அது அப்படியே வந்துட்டு ஜெகனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அவரை பேசாம வந்து அவங்க அப்பா தவறினப்பவே சிஎம் ஆக்கி இருந்திருந்தா அட்லீஸ்ட் காங்கிரஸ்க்கு சொல்லிக்கிறதுக்கு ஒரு இதுவாது இருந்திருக்கும். ஏன்னா ஜெகன் சிஎம் ஆயிருந்தாலும் அப்போ வந்து ஸ்டேட்டை பிரிச்சிருக்க முடியாது. அதுவும் சொல்ல வரேன். அதான் சொல்றது, இவங்க யாரும் இந்த ஆந்திரா சைடு ஸ்ட்ராங்கா இருந்த லீடர் யாராவது சிஎம் ஆயிருந்திருந்தா அது நடந்திருக்காதுன்ற. அப்ப காங்கிரஸ் என்ன கணக்கு போட்டுச்சுன்னா, இந்த சந்திரசேகர் கேசிஆர் என்ன சொன்னார்னா, நீ வந்து ஸ்டேட்டை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் என் கட்சியை கலைச்சிட்டு வந்து காங்கிரஸ்ல சேர்ந்துடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஆளு லாஸ்ட்ல டிங்கி கொடுத்துட்டு போயிட்டார். சோனியா காந்திக்கு அந்த எலெக்ஷன்ல